எவ்வளவு பேர் சொல்றீங்க மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ಮನುಷ್ಯನ ರೊಟ್ಟಿಯಿಂದ ಮಾತ್ರವಲ್ಲ, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ದೇವರ ಬಾಯಿಂದ ಹೊರಟುವ ಒಂದೊಂದು ಮಾತಿನಿಂದಲೂ ಬಾಳುತ್ತಾನೆ. ஆக ஆண்டவருடைய சமூகத்திலே சந்தோஷத்தோடு, சிரிச்ச முகத்தோடு, உற்சாகத்தோடு, எதிர்பார்ப்போடு, ஜெபத்தோடு உட்கார்ந்திருக்கலாம். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಸಂತೋಷದಿಂದ ಕಾಯುತ್ತಾ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வார்த்தைக்கு நேரா போகலாமா? ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೇರಾಗಿ சொல்வோம். இயேசுவை போல இருக்கவே நானும் நீங்களும் சிருஷ்டிக்கப்பட்டோம், படைக்கப்பட்டோம். ಯೇಸುವಿನಂತೆ ನಾವು ಜೀವಿಸಲು ನೀವು ನಾನು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. We are created to be like Jesus. ನಾವೆಲ್ಲರೂ ಆತನಂತೆ ಇರುವಂತಾಗೆ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. To be like Jesus. ಆತನಂತೆ ಇರಲು ನಾವು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. அப்ப இயேசுவை போல வாழ வேண்டும் என்று சொல்லி பார்க்க நாம் கடந்த வார நாம் 3 வாரங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ಯೇಸುವಿನಂತೆ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು ಎಂಬ ಕಾರ್ಯದಿಂದ 3 ವಾರಗಳಿಂದ ನಾವು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. இந்த created to be like Jesus என்கிற தலைப்பிலே 3 காரியங்களை நாம் பார்த்தோம். ಯೇಸುವಿನಂತೆ ನಾವು ಜೀವಿಸಲು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ ಎಂಬ 3 ವಾರಗಳಿಂದ ನಾವು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. நாம் எப்படி இருந்தால் இயேசுவை போல வாழ முடியும், இயேசுவை போல இருக்க முடியும், ನಾವು ಯಾವ ರೀತಿ ಇದ್ದರೆ ಯೇಸುವಿನಂತೆ ಇರಬಹುದು ಎಂಬುದನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. அதற்கான ஆதார வசனங்களை நான் உங்களுக்கு முதலாக வாசித்து பிறகு செல்கிறேன். ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಿಮಗೆ ನಾನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. எபேசியர் 4:24 வசனம் சொல்லுகிறது. ಎಫೆಸಿಯರ 4:24 ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತದೆ, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ಆತನ ರೂಪವಾಗಿ அவருடைய புதிய மனுஷனை தரித்துக் கொள்வோம். ಹೊಸ ಮನುಷ್ಯನಾಗಿ ನಾವು ಸೃಷ್ಟಿಸಲಾಗುತ್ತೇವೆ ಅಂತ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. சொல்லமா created to be like Jesus, God என்று வேதம் சொல்லுகிறது. ಆತನಂತೆ ನಾವು ಜೀವಿಸಲು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. கவனமா இருங்க. கலாத்தியர் 3:27 வசனம் சொல்லுகிறது. ಗಲಾತ್ಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ 3:27 ಈ ರೀತಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾರು ಕ್ರೈಸ್ತರಾಗಿರುವಿರೋ, கிறிஸ்துவுக்குள்ளாக ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕ್ರೈಸ್ತರಲ್ಲಿರುವವರು, ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ, ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಹೊಂದಿರುವವರು ಎಷ್ಟು ಜನರೋ, அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. ಅಷ್ಟು ಮಂದಿಯು ಯೇಸುವನ್ನು ಧರಿಸಿದವರಾಗಿದ್ದಾರೆ. Christ have put on Christ and put on Christ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறது. ಆತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದ್ದೇವೆ ಎಂದ கடந்த வாரத்துல 3 காரியங்களை பார்த்தோம். 3 தலைப்பிலே நாம் பார்த்தோம். ಕಳೆದ ವಾರ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. முதல், இயேசுவை போல நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்கணும்னு சொன்னா, ಯೇಸುವಿನಂತೆ ನಾವು ಇರಬೇಕಾದರೆ ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು ಅಂತ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. இயேசுவை போல வாழ வேண்டும். ಯೇಸುವಿನಂತೆ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. சொல்லமா live like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. என்னங்க எப்படிங்க live like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. என் கூட சொல்லிட்டே இருங்க. அவர் எப்படி வாழ்ந்தார்? ಆತನು ಯಾವ ರೀತಿ ಬಾಳಿದರು? அவர் தாழ்மையுள்ளவராகவே வாழ்ந்தார். ಆತನು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಜೀವಿಸಿದರು. இரண்டாவது, அவர் பொறுமையுள்ளவராக வாழ்ந்தார். ಆತನಿಗೆ ತುಂಬಾ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಆತನು ಬಾಳಿದವನಾಗಿದ್ದಾನೆ. கடைசியிலே அவர் பரிசுத்தமுள்ளவராய் கடைசி வரைக்கும் வாழ்ந்து முடித்தார். ಆತನು ಅತಿ ಪರಿಶುದ್ಧದಿಂದ ಬಾಳಿ ಜೀವಿಸಿದನು ಎಂದು. என் கூட தான் இருக்கீங்க? என் கூட சொல்லுங்க, live like Jesus. ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಹೇಳಿ, ಯೇಸುವಿನಂತೆ live like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ಜೀವಿಸಿ. இயேசுவை போல இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை போல நானும் நீங்களும் வாழ வேண்டும். ಯೇಸುವಿನಂತೆ ನಾವು ಇರಬೇಕಾದರೆ ಯೇಸುವಿನಂತೆ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. ஆக அவர் எப்படி தாழ்மையுள்ளவராக வாழ்ந்தாரோ அதை போல நான் தாழ்மையுள்ளவனாக வாழ வேண்டும். ಆತನ ಯಾವ ರೀತಿ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇದ್ದನೋ ಆ ರೀತಿ ನಮಗೆ ತಾಳ್ಮೆ ಇರಬೇಕು. அவர் எப்படி பொறுமையுள்ளவராக வாழ்ந்தாரோ நானும் அதே போல் பொறுமையுள்ளவராக வாழ வேண்டும். ಆತನಿಗೆ ಎಷ್ಟವಾಗಿ ಆತನ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಜೀವಿಸಿದನು ಆ ತಾಳ್ಮೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. அவர் எப்படி பரிசுத்தம் உள்ளவராக வாழ்ந்தாரோ அதே போல நானும் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவராகவே வாழ வேண்டும் கடைசி வரைக்கும். ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಪರಿಶುದ್ಧತೆ ಇದ್ದನೋ ಆ ರೀತಿ ನಾವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಇರಬೇಕು. அவர் தாழ்மையும் பொறுமையும் பரிசுத்தத்தையும் இந்த உலகத்துல அடிச்சுக்க வேற யாரும் கிடையாது. ಆತನ ತಾಳ್ಮೆಗೂ ಆತನ ಪರಿಶುದ್ಧತೆಗೂ ನಾವು எவ்வளவு பேர் உண்மைன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவரை நெருங்கி கொண்டிருக்கிறோம் நாம் எல்லோருமாய். ಆತನನ್ನು ನಾವು ಆತನ ಹತ್ತಿರ ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆ. சொல்லுங்க, live like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ಜೀವಿಸಿ. இரண்டாவது, love like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ಪ್ರೀತಿಸಿ. இது மிக 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 அவசியமா இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில. ತುಂಬಾ ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. நாம் அவரை போல வாழ வேண்டும். ನಾವು ಆತನಂತೆ ಜೀವಿಸಬೇಕು. அவரை போல நேசிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். ಆತನಂತೆ ನಾವು ಪ್ರೀತಿಸಬೇಕಾಗಿದೆ. என் மேல உங்க மேல வச்ச அன்புக்கு அவர் தன்னையே ஒப்பு கொடுத்து விட்டார்.
கொடுத்தார். ಆತನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನನ್ನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ಪ್ರೀತಿಗೋಸ್ಕರ ಆತನನ್ನೇ ಆತನು ಅರ್ಪಿಸಿದ್ದಾನೆ. தன்னையே அவர் சாஷ்டாங்கமாய் சமர்ப்பித்து விட்டார். ಆತನನ್ನೇ ಆತನು ಸಮರ್ಪಿಸಿದ್ದಾನೆ. அவர் சமர்ப்பித்து விட்டார். ಆತನು ಸಮರ್ಪಿಸಿದ್ದಾನೆ. அப்போ கவனிங்க, அவர் சொல்றாரு அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்கணும்னு சொன்னா, ಗಮನಿಸಿ ಆ ಪ್ರೀತಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿದೆ ಅಂತ. லவ் யுவர் நெய்பர் என்று சொன்னார் ஆரம்பத்திலே, கட்டளையாக கொடுத்தார். ನಿಮ್ಮ ನೆರೆಯವರನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಅಂತ ಹೇಳಿದರೆ, இன்னும் ஆழமாக, இன்னும் தெளிவாக, இன்னும் உயரமாக ஒரு படி ಮೇಲಾಗ போய் ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಒಂದು ಹೇಳುವ ಕಾರ್ಯವೇನೆಂದರೆ, ಒಂದು ಹಂತ ಮೇಲಾಗಿ ಹೋಗಿ ಇನ್ನೊಂದು ಹಂತದಕ್ಕೆ ಹೋಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ, love your enemies அப்படின்னு சொல்றாரு. ನಿಮ್ಮ ಶತ್ರುಗಳನ್ನು ನೀವು ಪ್ರೀತಿಸಿ ಅಂತ ಹೇಳುತ್ತಾನೆ. அங்கேயும் ஆண்டவர் நிறுத்தல, ಅಲ್ಲಿಯೂ ಆತನು ನಿಲ್ಲಿಸಿ, இங்க எங்கேயாவது நம்ம எங்கேயா ಔಟ್ ಆயிடுவோம் அவருக்கு ಎಲ್ಲಾದ್ರೂ தெரியும். ನೀವು ಬಿಟ್ಟು ಕೊಡುತ್ತೀರಾ ಅಂತ கடைசியில் அவர் சொல்றாரு, ಕೊನೆಯದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, love one another as I have loved you. நான் உங்களை நேசித்தது போல, நான் உங்கள் மீது அன்பு வைத்தது போல நீங்க பிறர் மேல அன்பு வைங்கன்னு சொல்றாரு. ನಾನು ಯಾವ ರೀತಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದನೋ ಆ ರೀತಿ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೆ ನೀವು ಪ್ರೀತಿ ಇಡಬೇಕು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. காரணம், மனுஷனுடைய அன்பு ஒரு நாள் தணிந்து போகும். ಯಾಕೆಂದರೆ ಮನುಷ್ಯನ ಪ್ರೀತಿ ಒಂದು ದಿವಸ ಅದು ಹೋಗ್ಬಿಡುತ್ತದೆ. நான் மனுஷன் மேல, என் பிள்ளை மேல, என் அம்மா மேல, என் அப்பா மேல, என்னுடைய சொந்தக்காரங்க மேல வைக்கிற அன்பு ஒரு நாள் தணிந்து போகும், தோற்று போகும். ನಾವು ನಮ್ಮ ಒಡಹುಟ್ಟಿದವರ ಮೇಲೆ, ನಮ್ಮ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ, ನಮ್ಮ ತಾಯಿ ತಂದೆಯ ಮೇಲೆ ಇಡುವ ಪ್ರೀತಿ ಒಂದು ದಿನ ಅದು ಚೇಂಜ್ ಆಗುತ್ತದೆ. சூழ்நிலைகள் நம்மை மாற்றிவிடும். ಆ ಸನ್ನಿವೇಶವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಬರುವುದು. ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்க நான் உங்களை எப்படி நேசிச்சேன், ನೀವು ನಾನು ಯಾವ ರೀತಿ ಪ್ರೀತಿಸಿದೆ ಅದ போல நீங்க பிறரை நேசிங்க. ಆ ರೀತಿ ಇನ್ನೊಬ್ಬರನ್ನು ನೀವು ಪ್ರೀತಿಸಿ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ಹಾಗಾದ್ರೆ ಏನ ಅರ್ಥ? நீங்க எனக்கு உண்மையில்லாதவனா இருக்கும்போது உங்களை நேசிச்சேன். ಏನಂದರೆ ನೀವು ನನಗೆ ಸರಿಯಾಗಿ ಇಲ್ಲದಿದ್ದರೂ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದೆ. நீங்க என் கூட நின்னாலும் நேசிச்சேன், நிக்கலனாலும் நேசிச்சேன். ನೀವು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ನಿಲ್ಲುವಾಗಿದ್ದಲು ಪ್ರೀತಿಸಿದ್ದೇನೆ, ನಿಲ್ಲದೆ ಇರುವಾಗಲೂ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ದೇನೆ. நீங்க என்னை ஏற்றுக்கொண்ட போது நேசிச்சேன், என்னை மறுதலிச்ச போது நான் உன்னை நேசிச்சேன். ನೀವು ನನ್ನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದಾಗ ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ದೇನೆ, ನೀವು ನನ್ನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಲಿಲ್ಲವಾದರೂ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ದೇನೆ. நீங்க என்னை ஆராதிச்ச போது நேசிச்சேன், நீங்க என்னை தூஷிச்ச போது நான் உங்களை நேசிச்சேன். ನೀವು ನನ್ನನ್ನು ಆರಾಧಿಸುವಾಗಲೂ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ದೇನೆ, ನೀವು ಆರಾಧಿಸದೆ ಇರುವ ಕಾರಣದಲ್ಲೂ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ದೇನೆ. அன்பு உங்க மீது ஒவ்வொருத்தர் மேலும் நீங்க வைக்கணும். ಆ ರೀತಿಯಾದ ಪ್ರೀತಿ ನೀವು ಒಬ್ಬೊಬ್ಬರೊಬ್ಬ ಮೇಲೆ ಇಡಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? இங்கதான் இருக்கிறீங்களா? ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? ஆண்டவர் வார்த்தைக்கு நல்ல உற்சாகத்தோடு நீங்க இருக்கணும் இந்த இடத்துல. ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೀವು ಸಂತೋಷದಿಂದ ಕುಳಿತು நான் எப்படி நேசிச்சனோ ಅದ போல நீங்க மற்றவர்களை நேசிங்க. ನಾನು ಯಾವ ರೀತಿ ನಾನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿದನೋ ಆ ರೀತಿ ಇನ್ನೊಬ್ಬರನ್ನು ನೀವು ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳುತ್ತಾನೆ. முடியுமா? ಸಾಧ್ಯವೇ? முடியுமா? ಸಾಧ್ಯವಾ? முடியணும். ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. எல்லாவற்றையும் அவர் செஞ்சு தான் சொன்னார். ಆತನು ಮಾಡಿ ತೋರಿಸಿ ನಿಮಗೆ ಹೇಳಿದ್ದಾನೆ. அப்போ என் மேல அவர் என் மேல உங்க மேல வச்ச அந்த அன்புக்கு அவர் அப்படியே ஒப்பு கொடுத்துட்டாரு. ನನ್ನ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದ ಪ್ರೀತಿಗೆ ಆತನು ಅರ್ಪಿಸಿದನಾಗಿದ್ದಾನೆ. அவருடைய அன்பு தன்னலமற்ற சுயநலமற்ற அன்பு, தியாகமுள்ள அன்பு. ಆತನ ಪ್ರೀತಿಯು ತ್ಯಾಗವುಳ್ಳ ಪ್ರೀತಿಯಾಗಿದೆ. தியாகமுள்ள அன்பு. ಆತನ ಪ್ರೀತಿ ತ್ಯಾಗ ಮಾಡುವಂತ ಪ್ರೀತಿಯಾಗಿದೆ. ஹalleluya. ಹalleluya. சொல்லமா, live like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ಬಾಳಿ. love like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ಪ್ರೀತಿಸಿ. மூன்றாவதாಗಿ look like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ನೋಡಿ. கவனிங்க, இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, கவனத்தோடு உங்க செவியை திறந்துருங்க. ಗಮನಿಸಿ, ಇಲ್ಲಿ ಬಂದು ಕುಳಿತಿರುವವರು வந்தது வீணாக கூடாது. பிரயாசப்பட்டு வீணாக கூடாது. ಅದು ವ್ಯರ್ಥವಾಗಬಾರದು. அவ்வளவு பாரத்தோடு நான் வார்த்தைகளை ஷேர் ನಾನು ತುಂಬಾ ಭಾರದಿಂದ ನಿಮ್ಮ ಒಟ್ಟಿಗೆ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. மூன்றாவதாக பார்த்தோம் கடந்த வாரத்திலே, லுக் லைக் ஜீசஸ். ಯೇಸುವಿನಂತೆ ನೋಡೋಣ. இயேசுவின் பார்வை எப்படி இருந்ததோ அதை போல நான் மற்றவர்களை பார்க்க வேண்டும். ಯೇಸುವಿನ ನೋಟ ಯಾವ ರೀತಿ ಇತ್ತೋ ಆ ರೀತಿ ನಾವು ಇನ್ನೊಬ್ಬರನ್ನು ನೋಡಬೇಕಾಗಿದೆ. அவருடைய பார்வை எப்படிப்பட்ட பார்வையா இருந்தது? ಯೇಸುವಿನ ನೋಟ ಯಾವ ರೀತಿ ಇತ್ತು? அவருடைய பார்வை கம்பேஷனேட் ஹார்ட்டாக இருந்தது, not as a condemnation heart. ಯೇಸುವಿನ ನೋಟವು ಅದು ಕನಿಕರ ಹೃದಯವಾಗಿತ್ತು, ಅದು ಖಂಡಿಸುವ ಹೃದಯದಾಗಿ ಇಲ್ಲ ಅವರದು. என்னையும் உங்களையும் எப்ப பார்த்தாலும் கண்டம் பண்ணணும், திட்டணும், தண்டிக்கணும், அடிக்கணும், அப்படியே அதையே யோசிச்சுக்கிட்டு இல்ல. அவர் ஹார்ட் நான் என்ன பண்ணாலும் ಕರುಣೆಯೋಡು ಪಾತಿಸಿ. ಆತನ ಹೃದಯ ಯಾವಾಗಲೂ ಖಂಡಿಸುವಾಗಿ ಇರಲಿಲ್ಲ. ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ಯಾವಾಗಲೂ ಯಾವ ಕಾರಣಕ್ಕೂ ಖಂಡಿಸುವಾಗಿ ಇರಲಿಲ್ಲ. ಆತನು ಕನಿಕರ ಹೃದಯದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ನೋಡಿದವನಾಗಿದ್ದ. அவரை குறித்ததான என்னுடைய மனநிலை மாறிக்கிட்டே இருந்துச்சு. ಆತನ ಮೇಲೆ ಇದ್ದ ನಮ್ಮ ಒಂದೊಂದು ಕ್ಷಣವೂ ಅದು ಬದಲಾಗುತ್ತಲೇ ಇತ್ತು. இருக்கிறாரா இல்லையா, ஏன் இதை செய்யறாரு, ஏன் இதை செய்யல, ஏன் அப்படியாவது, ஏன் இப்படியாவது, என்னெல்லாம் மாறிக்கிட்டே இருந்தது.
ಅವ್ರು ಇದ್ದಾರಾ ಇಲ್ಲವಾ ಅಂತ ನನ್ನ ಕ್ಷಣ ಕ್ಷಣಕ್ಕೂ ನಾನು ಬದಲಾಗುತ್ತಲೇ ಇದ್ದೆ. நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன். ನಾನು ಆತನ ಪ್ರಶ್ನಿಸುತ್ತಲೇ ಇದ್ದೆ. ஆனா எல்லா சமயத்திலும் அவருடைய குணம் மாறவே இல்லை. ಆ ಎಲ್ಲಾ ಕ್ಷಣದಲ್ಲೂ ಆತನ ಸ್ವಭಾವ ಚೇಂಜ್ ಆಗವೇ ಇಲ್ಲ. ಕಂಪ್ಯಾಷನೇಟ್ ಹಾರ್ಟ್ ಓಡவே இருந்தார் உங்க கூட என் கூட. ಆತನಿಗೆ ಆ ಕನಿಕರ ಉಳ್ಳ ಹೃದಯವು ಹಾಗೆ ಇತ್ತು. அந்த மனதுருக்கத்தோட அவர் இல்லன்னு சொன்னா நான் இன்னைக்கு இங்க இல்ல. ಆ ಕನಿಕರ ಹೃದಯ ಇರಲಿದ್ದರೆ ನಾನು ಇವತ್ತಿಲ್ಲ. அந்த பார்வையோடு நாம் பார்க்கணும். ಆ ನೋಟದಿಂದಲೇ ಇನ್ನೊಬ್ಬರನ್ನು ನಾನು ನೋಡಬೇಕಾಗಿದೆ. ಕಂಡಮ್ನೇಷನ್ ಹಾರ್ಟ್ ಓಡ ಇಲ್ಲ. ಖಂಡಿಸುವ ನೋಟ. ಯಾರ பார்த்தாலும் ಅವನ அப்படி பண்ற இப்படி பண்ற அந்த தண்டிக்கிற ஹார்ட் ஓட இல்ல. ಯಾರಾದ್ರೂ ನೋಡಿದ್ರೆ ಅದು ಮಾಡುತ್ತೇನೆ ಇದು ಮಾಡುತ್ತೇನೆ ಅಂತ ಕಾರ್ಯವಲ್ಲ. அந்த பார்வை வேண்டும். ಅಲ್ಲ ಆ ಯೇಸುವಿನಂತೆ ನೋಡಬೇಕು. இரண்டாவதாக கன்ஸ்ட்ரக்டிவ் மைண்டோட இருந்தார் அவர். கன்ஸ்ட்ரக்ட் உருவாக்கும். ಆತನು ನಮ್ಮನ್ನು ರೂಪಿಸುವುದಾಗಿ ನೋಡುವುದಾಗಿದ್ದಾನೆ. ಕ್ರಿಟಿಸಿಸಮ್ ಮೈಂಡಾ ಇಲ್ಲ ಅವರು. ಆತನು ನಮ್ಮನ್ನು ಖಂಡಿಸುವರಾಗಿಲ್ಲ. எப்படி கண்டிசுவர் இல்ல. கிரிட்டிசிசம் சொன்னா எப்படி விமர்சிக்கிற இருதயம். எதையாவது சொல்லிக்கிட்டே குறை கூடுகிற இருதயம். ಕೊರತೆಗಳನ್ನು ಹೇಳುವ ಕಾರ್ಯವಲ್ಲ. என்கிட்ட இருக்கிற குறைகளையே அவர் பார்த்துக்கிட்டு இல்ல. ನನ್ನ ಬಳಿ ಇರುವ ಕೊರತೆಯನ್ನು ನೋಡುವನಾಗಿಲ್ಲ. அந்த குறைகளை நிறைவாக்குகிற ஒரு இருதயமாய் இருந்தார். கன்ஸ்ட்ரக்ட் பண்றவராய் இருந்தார். ಕೊರತೆಗಳನ್ನೆಲ್ಲ ನೀಗಿಸುವ ಹೃದಯವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಟಿವ್ ಮೈಂಡ್. ಆತನಿಗೆ ಅದು ಪೂರ್ಣಗೊಳಿಸುವ ಹೃದಯ ಆತನಿಗೆ ಇತ್ತು. அப்போ நான் என்னுடைய பார்வை ஜனங்கள் மீது அப்படிதான் இருக்கணும். ನನ್ನ ನೋಟವು ಜನರ ಮೇಲೆ ಆ ರೀತಿ ಇರಬೇಕು. ಅವನ ಒಡೆಚಿರலாம், ಅವನ ಅಡಿಚಿರலாம், ಅವನ வீழ்த்திரலாம் இருக்க கூடாது. ಆತನನ್ನು ಒಡೆಯಬೇಕು, ಒಡೆದು ಬಿಡಬೇಕು, ನಾನು ಹೇಳಬಾರದು. ஒருத்தன் எதனா தப்பு செய்யட்டும், ಯಾರಾದರೂ ಏನೋ ತಪ್ಪು ಮಾಡಲಿ. இப்ப இருக்கிற உலகம் எவ்வளவு மோசமா இருக்குன்னா, ಈ ಲೋಕವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿದ್ದರೆ ಸೋಶಿಯಲ್ ಮೀಡಿಯಾவை பாருங்க. ಸೋಶಿಯಲ್ ಮೀಡಿಯಾದಲ್ಲಿ யாரனா ஒருத்தர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம், ಯಾರಾದರೂ ಏನಾದರೂ ತಪ್ಪು ಮಾಡಿದರೆ ಅವನಿಗೆ ಎದುರ எவ்வளவு மீம்ஸ், ಅವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎಷ್ಟೆಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುತ್ತದೆ. இங்க தான் இருக்கீங்களா? ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? எவ்வளவு மீம்ஸ், ಎಷ್ಟೊಂದು ಮೀಮ್ಸ್ ಗಳು, எவ்வளவு கமெಂಟ್ಸ್, ಎಷ್ಟೊಂದು ಅವರ ಕುರಿತು ಬರುತ್ತದೆ, எவ்வளவு கிரிட்டிசிசம், ಅವರನ್ನು ಬೈಯವರಾಗಿದ್ದಾರೆ. ஒரு கிரிக்கெட் வீரரோ ஒரு அரசியல்வாதியோ யாரோ ஜெயில பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு சாரியம் சினிமாக்காரர்கள் ஏதாவது செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள குறித்து இந்த சோஷியல் மீடியா முழுக்க அப்படியே கிரிட்டிசிசம் பத்தி எரியுது. ಆ ಕ್ರಿಕೆಟ್ ಆಗಲಿ, ಪೊಲಿಟಿಷಿಯನ್ ಆಗಿರಲಿ, ಒಂದು ಹೀರೋ ಆಗಿರಲಿ, ಏನಾದ್ರೂ ಮಾಡಿದರೆ ಅವರ ಕುರಿತು ಮೀಮ್ಸ್ಗಳು ಹಾಗೆ ಹಾರುತ್ತದೆ. மீடியாவை பார்க்காதவர்கள் பாக்கியவான்கள். ಯಾರೆಲ್ಲ ಮೀಡಿಯಾ ಅವರು ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. நம்ம தலை கட்டிடும், ನೋಡಿದರೆ ನಿಮಗೆ ತಲೆ ಕೆಡುತ್ತದೆ. அவ்வளவு கிரிட்டிசிசம், ಅಷ್ಟೊಂದು ಕೆಟ್ಟದಾಗಿದೆ. அவன் செஞ்சானா இல்லையான்னு கூட தெரியாது. ಅವರು ಮಾಡಿದರ ಇಲ್ಲವಾ ಎಂದಲೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. தப்பு பண்ணானா இல்லையான்னு கூட தெரியாது. ಅವರು ತಪ್ಪು ಮಾಡಿದರ ಇಲ್ಲವಾ இங்க நீதிபதியா இவரு ஆயிடுவாரு, ಇವರೇ ನೀತಿವಂತರಾಗುತ್ತಾರೆ. இங்க இவரு ஜட்ஜ் ஆயிடுவாரு. ಇಲ್ಲೇ ಅವರು ನ್ಯಾಯ ತೀರಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. மீம்ஸ் போடுறதென்ன, அத போடுறதென்ன, கமெண்ட்ஸ் போடுறதென்ன, ಕೆಟ್ಟ ವಾರ್ತೆ பேசுறதென்ன, ಏನೇನು ಮಾತಾಡಬೇಕು ಎಲ್ಲ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ಅದ ವಚ್ಚಿ ಪಣம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ಅದನ್ನಿಟ್ಟು ಹಣವನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡುವರಾಗಿದ್ದಾರೆ. ஆனால் என் தேவாதி தேவன், ಆದರೆ ನನ್ನ ದೇವಾದಿ ದೇವರು, இந்த இயேசு, ಈ ಯೇಸು எப்படி பார்க்கிறார் தெரியுமா? ಯಾವ ರೀತಿ ನೋಡುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ತಪ್ಪು செஞ்சாலும் ಒಬ್ಬರು ತಪ್ಪು ಮಾಡಿದರು அவனை எப்படி மாத்தலாம்னு பார்க்கிறார். ಅವರನ್ನು ಹೇಗೆ ಬದಲಾಯಿಸುವುದು ಎಂಬುದನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. அவனை எப்படி உருவாக்கலாம்னு பார்க்கிறார். ಆತನು ಯಾವ ರೀತಿ ಬದಲಾಯಿಸಬೇಕು ಅಂತ ನೋಡುತ್ತಾನೆ. அவனை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்னு பார்க்கிறார். ಅವರನ್ನು ಹೇಗೆ ಹೊಸದಾಗಿಸಬೇಕು ಎಂಬ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. கிரிட்டிசிசம் பண்ண பார்க்கல. ಆತನು ಖಂಡಿಸುವುದಾಗಿ ಅಲ್ಲ. கரங்களை தட்டி இந்த இயேசுவுக்கு மகிமை செலுத்தலாமா? ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿಸೋಣ. அப்போ லுக் லைக் ஜீசஸ், அவரை போல நானும் ಯೇಸುವಿನಂತೆ ನಾವು ನೋಡೋಣ. நம்ம வாயை அடக்கணும், ನಮ್ಮ ಬಾಯನ್ನು ನಾವು ಕಟ್ಟಬೇಕು, நம்ம வார்த்தையை அடக்கணும், ನಮ್ಮ ಬಾಯನ್ನು ನಾವು ಕಟ್ಟಬೇಕು. சோஷியல் மீடியாவுல போடுற அந்த கமெண்ட்ஸ் கவனிக்கணும். ಸೋಶಿಯಲ್ ಮೀಡಿಯಾದಲ್ಲಿ ಹಾಕುವ ಕಮೆಂಟ್ಸ್ ಗಳನ್ನು ಗಮನಿಸಬೇಕು. ಯಾருக்கு என்ன ವಿರೋಧமா வேணா போட்டுக்கிட்டோம், நமக்கு விரோதமா கூட போட்டுக்கிட்டோம், ಏನಾದ್ರೂ ಹಾಕಲಿ. அதுக்கு அதே போல நானும் கமெண்ட் போடக்கூடாது. கெட்ட வார்த்தையோ அதையோ அவங்கள பழிச்சோ அவங்கள ஏசியோ தூசியோ அவங்கள திட்டியோ போடக்கூடாது. ಅವರು ಏನು ಮಾಡಿದರೋ ಅದನ್ನು ನಾನು ಮಾಡುವವರಾಗಿರಬಾರದು. கர்த்தர் பார்த்துக்குவாரு, விட்டுடுங்க. ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಅಂತ ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಕು. என்ன கேட்கிற ஆன்லைன்ல கேட்கிற பிள்ளைகளே, ಇದನ್ನು ಕೇಳುವ ಆನ್ಲೈನ್ ನಲ್ಲಿ ಇರುವ யாருடைய வீடியோக்காவது கீழே போய் கமெண்ட்ஸ் போடுறீங்களா? ಯಾರಾದ್ರೂ ವಿಡಿಯೋಗೆ ನೀವು ಕೆಳಗೆ ಕಮೆಂಟ್ ಹಾಕುತ್ತೀರಾ? நீங்க கவனத்தோடு கவனிங்க. ನೀವು ಗಮನದಿಂದ ನೀವು ಮಾಡಬೇಕು. ಯೇಸುக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் ஹார்ட் மைண்ட் இருந்தது. ಯೇಸುವಿಗೆ ಹೊಸದಾಗಿಸುವ ಒಂದು ಹೃದಯವಿತ್ತು. அந்த கன்ஸ்ட்ரக்டிವ್ மைண்டோடு பார்த்தாரு, கிரிட்டிசிசம் மைண்டோடு பார்க்கல. ಆತನಿಗೆ ಹೊಸದಾಗಿಸುವ ಹೃದಯದಿಂದ ಮಾಡಿದ ಆತನು ನೋಡುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. அந்த இருதயம் இருந்துச்சுனா நீங்க கமெண்ட் போடும்போது யோசிப்பீங்க. ಆ ಹೃದಯವಿದ್ದರೆ ನೀವು ಒಂದೊಂದು ಕಮೆಂಟ್ ಹಾಕುವಾಗ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತೀರಾ. ஹalleluya, ஹalleluya. மூன்றாவதாக போன வாரம் பார்த்தோம், ಮೂರನೇದಾಗಿ ನೋಡಿದ್ದೇವೆ, அவர் கேப்சரிங் சோலாக இருந்தார். எல்லாரையும்
சுண்டி இழுக்கக்கூடிய ஆத்மாவாக இருந்தார். ಆತನು ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು கவனிங்க எல்லாரையும் ಆಕರ್ಷಕವಾದ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಆತನು ನೋಡುವುದಾಗಿದ್ದನು. அவர் கூட எப்பவுமே ஜனங்க கூடவே இருப்பாங்க. ಆತನೊಟ್ಟಿಗೆ ಜನರು ಯಾವಾಗಲೂ ಅಂಟಿಕೊಂಡೇ இருப்பாங்க. ಆತನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದರು. இல்லையா? நம்ம ಯಾರು ಕೂಡ இருந்தா கொஞ்ச நேரம் இருக்கணும்னு தோணணும். ನಾವು ಯಾರೊಟ್ಟಿಗಾದ್ರೂ ಇದ್ದರೆ ಆತನವರಿಗೆ ಇರಬೇಕು ಅಂತ ತೋರಿಸಬೇಕು. எப்படா இவனை விட்டு போலாம், இவன் எப்படா வெளியே கிளம்புவான்னு இருக்க கூடாது. ಯಾವಾಗ ಇವರು ಹೋಗುತ್ತಾರೆ ಅನ್ನಕೊಳ್ಳಬಾರದು. உங்களை நீங்களே கேட்டுக்குங்க. ನಿಮ್ಮನ್ನು ನೀವೇ ಕೇಳಿಕೊಳ್ಳಿ. உங்க கூட யாரனா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுறாங்களா? ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಯಾರಾದ್ರೂ ಕುಳಿತುಕೊಂಡು இல்ல வந்தாண்டா சாமின்னு சொல்லி ஓடுறாங்களா? ಇಲ್ಲ ಅಪ್ಪ ಇವರು ಬಂದ್ರು ಅಂತ ಓಡೋಗ್ತಾರಾ? இந்த இயேசು ಈ ಯೇಸು எல்லாரையும் இழுக்க கூடியவராய் இருந்தார். ಎಲ್ಲರನ್ನು ಆತನು ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಸೆಳೆದುಕೊಳ್ಳುವ ಆತನಾಗಿದ್ದ. அவர் மகிமையின் சொரூபி, ಆತನ ಮಹಿಮೆಯ ಸ್ವರೂಪಿಯಾಗಿದ್ದಾನೆ. அவர் அன்பின் சொரூபி, ಆತನ ಪ್ರೀತಿಯ ಸ್ವರೂಪಿಯಾಗಿದ್ದಾನೆ. அவர் மகத்துவத்தின் தேவன், ಆತನು ಮಹತ್ವವುಳ್ಳ ದೇವನಾಗಿದ್ದಾನೆ. அவர் கவர்ச்சி நாயகன், ಆತನು ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಸೆಳೆದುಕೊಳ್ಳುವ ಆತನಾಗಿದ್ದಾನೆ. சாலமன் சொல்றாரு பிரசங்கியில, என்னை இழுத்துக்கொள்ளும் ஓடி வந்துருவான் நானு, ನನ್ನನ್ನು ಸೆಳೆದುಕೊಳ್ಳಿ ನಿಮ್ಮ ಒಟ್ಟಿಗೆ ನಾನು ಓಡಿ ಬರುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. அறைக்குள் மகிழ்ந்து கலிகூறுவேன், உன் அன்பில் நனைந்து பாடுவேன் சொல்றாரு. ನಿಮ್ಮ ಈ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನನ್ನನ್ನೇ ನಾನು ಮರೆತು ಬಿಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஒரு ஆத்துமா இயேசு, ಆ ರೀತಿಯಾದ ಯೇಸು ಆಗಿದ್ದಾನೆ. ಅದ போல நான் மற்றவங்களுக்கு இருக்கணும். ಆ ರೀತಿಯ ನಾವು ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಇರಬೇಕು. இங்க தான் இருக்கீங்களா? ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? மூன்றாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம், ಇವತ್ತು ನಾವು ನೋಡಲಿರುವ ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯ, மிக 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 முக்கியம், ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯ, சொல்லமா serve like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ನಾವು ಸೇವೆ ಮಾಡಬೇಕು. serve like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ನಾವು ಸೇವೆ ಮಾಡಬೇಕು. இயேசுவை போல ஊழியம் செய்ய வேண்டும். ಯೇಸುವಿನಂತೆ ನಾವು ಸೇವೆ ಮಾಡಬೇಕು. இன்னும் கொஞ்சம் சொல்லட்டுமா? ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ இயேசுவை போல சேவை செய்ய வேண்டும். ಯೇಸುವಿನಂತೆ ನಾನು ಸೇವೆ ಮಾಡಬೇಕು. இன்னும் கொஞ்சம் சொல்லட்டுமா? ಇನ್ನು ಹೇಳಲ್ಲ? இயேசுவை போல வேலை செய்யணும். ಯೇಸುವಿನಂತೆ ನಾನು ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು. என்னங்க? என்ன வேலை செய்யணும்? யாருக்கு வேலை செய்யணும்? ಏನ್ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು? ಯಾರಿಗೆ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು? அதுதான் பார்க்க போறோம். ಅದನ್ನೇ ನಾವು ನೋಡಲಿದ್ದೇವೆ. Jesus served as a servant, not like a servant. ಯೇಸು ಸೇವೆ ಸೇವಕನಾಗಿದ್ದರು. கவனிங்க, இயேசு ಬಂದು ஒரு வேலைக்காரனை போல வேலை செய்யல. ಯೇಸು ಒಂದು ಸೇವಕನಾಗಿ ಸೇವೆ ಮಾಡಿದ. என்ன கவனிங்க, வேலைக்காரனை போல வேலை செய்யல. ಒಂದು ಸೇವಕ ಯಾವ ರೀತಿ ಮಾಡುವನೋ ಆ ರೀತಿ ಮಾಡಲಿಲ್ಲ. அவர் வேலைக்காரனாகவே வேலை செஞ்சார். ಆತನು ಪೂರ್ಣ ಹೃದಯ ಸೇವಕ ಉಳ್ಳವನಾಗಿ ಆತನು ಸೇವೆ ಮಾಡಿದನು. வசனம் என்ன சொல்கிறது? அவர் என்ன சொல்றாரு? ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, மத்தேயு 20:28ல வசனம் சொல்லுகிறது, ಮತ್ತಾಯ 20:28ರಲ್ಲಿ அப்படியே ಹಾಗೆ மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ಸೇವೆ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳಲು ಬರಲಿಲ್ಲ, ஊழியம் செய்யும்படி வந்தார். ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬಂದನು. இன்னும் கொஞ்சம் இறங்கி சொல்லட்டுமா? ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಹೇಳಲ್ಲ? சேவை செய்யும்படி வராமல், ಸೇವೆ ಮಾಡಲು ಬರಲಿಲ್ಲ, சேவை செய்து கொள்ளும்படி வராமல், ಸೇವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಬರಲಿಲ್ಲ, சேவை செய்யும்படி வந்தார். ಸೇವೆ ಮಾಡಲು ಬಂದನು. இன்னொரு வார்த்தை சொல்லட்டுமா? ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಲ? அவர் வேலை செய்து கொள்ளும்படி வராமல், ಅವರು ಕೆಲಸ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳಲು ಬರಲಿಲ್ಲ, வேலை செய்யும்படி வந்தார். ಆತನು ಕೆಲಸ ಮಾಡಲು ಬಂದನು. எனக்கு வேலை செய், எனக்கு வேலை செய், எனக்கு வேலை செய் அப்படின்னு சொல்லல. ನನಗೆ ಕೆಲಸ ಮಾಡು, ನನಗೆ ಕೆಲಸ ಮಾಡು ಅಂತ அவரೇ இறங்கி செஞ்சார் எல்லா வேலையும். ಆತನೇ ಇಳಿದು ಕೆಲಸ ಮಾಡಿದವನಾಗಿದ್ದಾನೆ. அப்படிப்பட்ட ஒரு நல்ல செல்ஃப்ಲೆಸ್ ಸರ್ವೆಂಟ್ அவர். ಆ ರೀತಿಯಾದ ಒಳ್ಳೆ ಆತನು ನಿಸ್ವಾರ್ಥಕ ಸೇವಕನಾಗಿದ್ದಾನೆ. ஆனா இந்த சர்வன்ட் எப்படிப்பட்ட சர்வன்ட்? ಈ ಸೇವಕ ಯಾವ ರೀತಿಯಾದ ಸೇವಕ? என்ன கவனிங்க, அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தார். ಆತನ ತಂದೆಯ ಕುಮಾರನಾಗಿದ್ದರು, ಮನುಷ್ಯ ಕುಮಾರನ வந்தார். ಆತನು ಮನುಷ್ಯ ಕುಮಾರನಾಗಿ ಬಂದನು. தேவாதி தேவன் அவர், ದೇವಾದಿ ದೇವನು, ராஜாதி ராஜனாய் இருந்தும், ರಾಜಾದಿ ರಾಜನಾಗಿದ್ದರು, கர்த்தாதி கர்த்தனாய் இருந்தும், ದೇವರಲ್ಲೂ ಎಲ್ಲ ದೊಡ್ಡ ದೇವ, மகிமையின் ಸ್ವರೂಪಿಯಾய் இருந்தும், ಮಹಿಮೆಯ ಸ್ವರೂಪಿಯಾಗಿ, மகிமையான பரலோகத்திற்கு சொந்தக்காரராய் இருந்தும், ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಆತನು ಸ್ವಂತದವನಾಗಿದ್ದರು, எல்லா சிங்காசனத்திற்கும் உரியவராய் இருந்தும், ಸಿಂಹಾಸನವು ಆತನಾಗಿದ್ದರು, எல்லா கணத்திற்கும் உரியவராய் இருந்தும், எல்லா ಗಣತೆಗೂ ಕಾರಣರಾಗಿದ್ದರು, எல்லா மகிமைக்கும் உரியவராய் இருந்தும், ಎಲ್ಲ ಮಹಿಮೆಗೆ ಕಾರಣರಾಗಿದ್ದರು, எல்லா துதிகளுக்கு பாத்திரராய் இருந்தும், ಎಲ್ಲ ಸ್ತುತಿಗಳಿಗೆ ಪಾತ್ರರಾಗಿದ್ದರು, எல்லா புகழப்படத்தக்கவராய் இருந்தும், ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಿಗೂ ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದರು, எல்லா போற்றுதலுக்கும் உரியவராய் இருந்தும், ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಆತನು அவர் ಶಕ್ತನಾಗಿದ್ದರು, விடுதலையாய் இருந்தும், ಆತನು இந்த ಪ್ರಕಾಶಗೊಳಿಸುವ, பூமி அனைத்திற்கும் உலகத்திற்கும் ரட்சகராய் இருந்தும், ಈ ಲೋಕಕ್ಕೆ ರಕ್ಷಕನಾಗಿದ್ದರು, எல்லா நாமத்திற்கும் மேலானவராய் இருந்தும், ಎಲ್ಲ ನಾಮಗಳಿಗೆ ದೊಡ್ಡ ನಾಮವಾಗಿದ್ದರು, தன்னை வேலைக்காரனாக மாற்றிக்கொண்டார். ತನ್ನನ್ನೇ ತಾನು ಸೇವಕನಾಗಿ புரியுதுங்களா?
தன்னை வேலைக்காரனாக மாற்றிக்கொண்டார். ತನ್ನನ್ನೇ ಆತನು ಸೇವಕನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದನು. சும்மா சொல்லலங்க, ಸುಮ್ಮನೆ ಹೇಳಲಿಲ್ಲ. அவர் சும்மா வேலைக்காரன்னு தன்னை சொல்லிக்கலங்க, ಸುಮ್ಮನೆ ಸೇವಕ ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. இறங்கி இறங்கி வேலை செஞ்சார் ಆತನು எல்லாருக்கும். ಇಳಿದು ಇಳಿದು ಸೇವೆ ಮಾಡಿದವನಾಗಿ பூமி அனைத்துக்கும் சொந்தக்காரருங்க. ಆತನು ಭೂಲೋಕಕ್ಕೆ ಸ್ವಂತಕಾರನಾಗಿದ್ದಾನೆ. நம்ம ஸ்கிராட்ச்ல இருந்து ஒரு ஏழையா இருந்து மேல வந்தோம்னு சொன்னா ನಾವು ಅಡಿಮಟ್ಟದಿಂದ ಮೇಲೆ ಬಂದರೆ எல்லா வேலையும் செய்வோம். ಎಲ್ಲ ಕೆಲಸವನ್ನು ஒரு சிலரை சொல்றான், ಕೆಲವೊಬ್ಬರನ್ನು ஒரு ಹೇಳುತ್ತೇನೆ, தாழ்மையான பேக்ரவுண்ட்ல இருந்து மேல உயர்ந்து வரோம். ಒಂದು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಹುಟ್ಟಿದವರಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ, கவனிங்க, உயர்ந்து வரோம். ಒಂದ್ ಮೇಲಕ್ಕೆ இன்னைக்கு நல்ல அந்தஸ்துல இருக்கிறோம். ಇವತ್ತು ಒಂದು ಅಂತಸ್ತಲ್ಲಿ பணம் ಇದ್ದೇವೆ, இருக்கு, பொருள் இருக்கு, பங்களா இருக்கு, எல்லாம் இருக்கு. ಆಸ್ತಿ ಅಂತಸ್ತು ಈಗವಾಗಿದೆ. அதுல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ಅದರಲ್ಲಿ ಕೆಲವೊಬ್ಬರು ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ, இறங்கி ಕೆಳಗೆ ಇಳಿದು எந்த வேலையும் இறங்கி செய்வாங்க. ಏನು எப்பவுமே ಕೆಲಸ ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡುತ್ತಾರೆ. அந்த பணம் வந்துருச்சு, அர்ப்பனுக்கு அர்த்தரார்த்தினா வாழ்வு வந்தா அர்த்தரார்த்தியில கொடை பிடிப்பான்னு சொல்லுவாங்களே, ಹಣ ಬಂದಿದ್ದಾರೆ ಅವರಿಗೆ ಅವ್ರಿಗೆ ಮೈ ದೊಡ್ಡದಾಗಿ ತೋರಿಸಿಕೊಳ್ಳುವರಾಗಿಲ್ಲ. அந்த எண்ணம் எல்லாம் இருக்காது, எப்பவுமே வேலை செய்வாங்க. ಆ ರೀತಿ ಇಲ್ಲದೆ ಯಾವಾಗಾದ್ರೂ ಕೆಲಸ ஆனா ஒருத்தனுக்கு, ಆದ್ರೆ ಒಬ್ಬರಿಗೆ, ஆனா ஒரு சிலருக்கு என்ன நடக்கும், ಆದ್ರೆ ಕೆಲವೊಬ್ಬರು ಏನ್ மேல ಮಾಡ್ತಾರೆ, வந்தத பிறகு கீழே இருக்கிறவங்க நினைக்க மாட்டான், ಮೇಲೆ ಬಂದಿದ ತಕ್ಷಣ ಕೆಳಗಿರುವವನು நான் பெரிய ஆளு, ನಾನು ದೊಡ್ಡವನು, நான் யாருக்கு வேலை செய்ய ನಾನು மாட்டேன், ಯಾರಿಗೆ ಕೆಲಸ நான் ಮಾಡೋದಿಲ್ಲ, படிச்சிட்டேன், ನಾನು ಓದಿದ್ದೇನೆ, நான் அதை பண்ணிட்டேன், ನಾನು ಅದು நான் ಮಾಡಿದ್ದೇನೆ, இறங்கி வேலை செய்யணுமா. ನಾನು ಇಳಿದು ಕೆಲಸ ಮಾಡಬೇಕಾ. ஆனா இந்த இயேசுவை பாருங்க, ಆದ್ರೆ ಈ ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ, மகிமையின் சொரூபி, ಆತನು ಮಹಿಮೆಯ ಸ್ವರೂಪಿಯಾಗಿದ್ದ, பரலோகத்துக்கு சொந்தக்காரர், ಪರಲೋಕಕ್ಕೆ இந்த ಸ್ವಂತದವನಾಗಿದ್ದರು, பார்தலத்தின் சொந்தக்காரர் ಈ அவர், ಭೂಲೋಕಕ್ಕೆ ಸ್ವಂತದವನಾಗಿದ್ದರು, என் உள்ளத்துக்கும் சொந்தக்காரராய். ನನ್ನೊಳಗಿಗೂ ಆತನು அவ்வளவு ಸ್ವಂತಗಾರನಾಗಿದ್ದಾನೆ. பெரிய தேவன், ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವರು, எல்லோரிலும் பெரியவர் அவர், ಎಲ್ಲರಲ್ಲೂ ದೊಡ್ಡವನು ಆತ, எல்லாரிலும் மேலானவர் அவர். ಎಲ್ಲರಲ್ಲೂ ದೊಡ್ಡವನು ಆತನಾಗಿದ್ದಾನೆ. அவர் சொல்றாருங்க, ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, ನಾನು ಸೇವೆ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳಲು ಬರಲಿಲ್ಲ, ஊழியம் செய்யும்படி வந்தேன். ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನೆ. அவரை போல நான் இன்னைக்கு ಆತನಂತೆ ನಾನು ನೀವು ಇರಬೇಕು, இல்லையா? ಹೌದಲ್ವಾ? serve like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ಸೇವೆ ಮಾಡಿ. சொல்லமா எல்லாரும், ಹೇಳೋಣ ಎಲ್ಲರೂ, serve like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ಸೇವೆ ಮಾಡಿ, இயேசு போல வேலை செய்யலாம். ಯೇಸುವಿನಂತೆ ಸೇವೆ ಮಾಡಿ. சொல்ல மாட்டோமா வாய் திறந்து, ಬಾಯಿ ಬಿಟ್ಟು ಹೇಳುವುದಿಲ್ಲ, இயேசுவை போல வேலை செய்யலாம், ಯೇಸುವಿನಂತೆ ಸೇವೆ ಮಾಡೋಣ, இயேசு போல வேலை செய்யலாம். ಯೇಸುವಿನಂತೆ ಸೇವೆ ಮಾಡೋಣ. அவர் எப்படி நம்ம செய்யணும், ಯಾವ ರೀತಿ ಮಾಡಬೇಕು, நம்ம முதல் காரியம், ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ, serving to someone ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡುವುದು shows who you are. ನೀವು ಯಾರಂತ ನಿಮ್ಮನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. ஒருவருக்கு சேவை செய்வது நீங்கள் யார் என்பதை காட்டுகிறது. ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ನೀವು ಸೇವೆ ಮಾಡುವುದು ನೀವು ಯಾರೆಂದು ತೋರಿಸುತ್ತದೆ. கவனிக்கிறீங்களா? ಗಮನಿಸುತ್ತೀರಾ? நீங்க ஒருத்தருக்கு வேலை செய்யறீங்கன்னு சொன்னா, ನೀವು ಒಬ್ಬರಿಗೆ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೀರಾ, ஒருத்தருக்கு ஊழியம் செய்யறீங்கன்னு சொன்னா, ಒಬ್ಬರಿಗೆ ನೀವು ಸೇವೆ அவங்க ಮಾಡುತ್ತೀರಾ, யாரா இருக்கட்டும், ಅವರು ಯಾರಾಗಿರಲಿ, நீங்க யாரு, உங்க குணாதிசயம் என்னன்னு சொல்லி காட்டுது. ನಿಮ್ಮ ಗುಣಗಳು ಏನು ಅಂತ ಅದರಲ್ಲಿ ತೋರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ, காட்டுது, ಅದು ತೋರಿಸುತ್ತದೆ. ஒருவருக்கு ஊழியம் செய்யும் போது ಒಬ್ಬರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡುವಾಗ நம்முடைய உள்ளிருக்கிற குணாதிசயம் வெளிப்படுது. ನಿಮ್ಮ ಗುಣಾದಿಶಯಗಳು ಅದನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. நானும் நீங்களும் ஒருத்தருக்கு வேலை செஞ்சா, ನಾನು ನೀವು ಒಬ್ಬರಿಗೆ ಕೆಲಸ ಮಾಡಿದರೆ, பக்கத்துல பார்த்து சொல்ல வேண்டாம், ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಬೇಡಿ, உங்களுக்கே சொல்லிக்குங்க, ನಿಮಗೆ ನೀವು ಹೇಳಿಕೊಳ್ಳಿ, ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டோம், ಏನು ನೀವು ಕೊರತೆ ಆಗುವವರಿಲ್ಲ, ஒன்னும் குறைஞ்சு போக ಏನು மாட்டோம். ಕೊರತೆ ಆಗುವುದಿಲ್ಲ. நான் ஒருத்தருக்கு வேலை செஞ்சா, ஒருத்தருக்கு பணிவிடை செஞ்சா, ನಾನು ಒಬ್ಬರಿಗೆ ಕೆಲಸ ಮಾಡಿದರೆ நான் வீழ்ந்து போக மாட்டேன். ನಾನು ಕೆಳಗೆ ಬೀಳುವುದಿಲ್ಲ. கர்த்தர் வீழ்ந்து போனாரா? ದೇವರು ಕೆಳಗೆ ಬಿದ್ದರಾ? கர்த்தர் குறைஞ்சு போனாரா? ದೇವರು ಕೊರತೆ ಉಳ್ಳರಾದರಾ? சீஷர்களுக்கு ಶಿಷ್ಯರಿಗೆ கால்களை கழுவுகிறார், ಪಾದವನ್ನು ತೊಳೆಯುತ್ತಾನೆ, குறைஞ்சு போயிட்டாரா? ಅವರು ಕೆಳಗೆ ಆದರ? இன்னைக்கு வரைக்கும் அவருடைய தாழ்மையை நம்ம கொண்டாடல, ಇವತ್ತಿನವರೆಗೆ ಆತನ ತಾಳ್ಮೆಯನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತಿದ್ದೇವೆ, இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பொறுமையை நம்ம கொண்டாடல, ಆತನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಇವತ್ತಿನವರೆಗೆ ನಾವು இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பெருந்தன்மையை கொண்டாடல. ಇವತ್ತಿನವರೆಗೆ ಆತನ ದೊಡ್ಡ அப்ப நானும் நீங்களும் ஒருவருக்கு ஊழியம் செய்யும்போது, ನಾನು ನೀವು ಒಬ್ಬರಿಗೆ ಕೆಲಸ நான் ಮಾಡುವಾಗ குறைந்து போக மாட்டேன். ನಾವು ಕೊರತೆ ಆಗುವುದಿಲ್ಲ. முன்னாடி இருக்கிறவங்க தகுதியை வைத்து அல்ல, ಮುಂದೆ ಇರುವರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಅಲ್ಲ, உங்களை வைத்து, ನಿಮ್ಮನ್ನಿಟ್ಟಿ, உங்க குணாதிசயத்தை வைத்து, ನಿಮ್ಮ ಗುಣಗಳನ್ನು ಇಟ್ಟಿ, என் குணாதிசயத்தை வைத்து, ನನ್ನ ಗುಣಗಳನ್ನು ಇಟ್ಟಿ, என் தாய்க்கு நான் சேவை செய்யும் போது, ನನ್ನ ತಾಯಿಗೆ ನಾನು ಸೇವೆ ಮಾಡುವಾಗ, என் தகப்பனுக்கு நான் சேவை ನನ್ನ செய்யும் போது, ತಂದೆಗೆ ನಾನು ಸೇವೆ என் ಮಾಡುವಾಗ, பிள்ளைகளுக்கு செய்யும் போது, ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ನಾನು ಸೇವೆ என் ಮಾಡುವಾಗ, நண்பர்களுக்கு செய்யும் போது, ನನ್ನ
ಸ್ನೇಹಿತರಿಗೆ ನಾನು ಸೇವೆ என் ಮಾಡುವಾಗ, மாமனாரு மாமியாருக்கு செய்யும் போது, ನನ್ನ ಮಾವ ನನ್ನ ಅತ್ತೆಗೆ ಸೇವೆ ಮಾಡುವಾಗ, என் மருமகளுக்கு செய்யும் போது, ನನ್ನ ಸೊಸೆ ಅಳಿಯನಿಗೆ ಕೆಲಸ ಮಾಡುವಾಗ கண்ணை மூடிக்கிட்டு சொல்லுங்க, ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಹೇಳಿ, தூங்காம சொல்லுங்க, ನಿದ್ದೆ ಮಾಡದೆ ಹೇಳಿ, குறைஞ்சு போக மாட்டேன், ನಾನು ಕೊರತೆ ಆಗುವುದಿಲ್ಲ, வீந்து போக மாட்டேன், ಕೆಳಗೆ ಬೀಳುವುದಿಲ್ಲ, வீந்து போக மாட்டேன். ಕೆಳಗೆ ಬೀಳುವುದಿಲ್ಲ, சிரிக்க மாட்டீங்களா? ನಗುವುದಿಲ್ಲವಾ? என்னப்பா உள்ளுக்குள்ள இருக்கத்தெல்லாம் வெளியே வருது, ಏನಪ್ಪ ಒಳಗೆ ಇರೋದಲ್ಲ ಈಚೆ ಬರ್ತಾ ಇದೆ, அப்படியே புட்டு வைக்கிறீங்களா? ಹಾಗೆ ಎತ್ತಿ ಎತ್ತಿ ಇಡ್ತಾ ಬಿಡಿಸಿ ಇಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஒரு கூழியும் செய்யும் போது நான் குறைஞ்சு போக மாட்டேன். ಒಬ್ಬರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡಿದರೆ ನನಗೆ ಕೊರತೆ ಆಗುವುದಿಲ್ಲ. என் கணவருக்கு செஞ்சதும் சரி, ನನ್ನ ಗಂಡನಿಗೆ ಮಾಡಿದರೂ ಸರಿ, மனைவிக்கு செய்யறதும் சரி, ನನ್ನ ಹೆಂಡತಿಗೆ ಮಾಡಿದರೂ ಸರಿ, யாருக்கு செஞ்சாலும் சரி, ಯಾರಿಗೆ ಮಾಡಿದರೂ ಸರಿ, குறைஞ்சு போக மாட்டேன். ಕೊರತೆ ಆಗುವುದಿಲ್ಲ. இந்த மாமியார் மருமகள் பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது எப்பயுமே. ಈ ಸೊಸೆ ಹತ್ತೆದು ತುಂಬಾ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳು ನಡೀತಾ ಇದೆ. கணவன் மனைவி உறவுகள பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. ಗಂಡ ಹೆಂಡತಿಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳು ನಡೀತಾ ಇದೆ. அப்போ மாமியார் பென்சிலா இருந்தா, ಸೊಸೆ ಅತ್ತೆ ಪೆನ್ಸಿಲ್ ಆಗಿದ್ದಾರೆ, ಸೊಸೆ ಅತ್ತೆ ಪೆನ್ಸಿಲ್ ಆಗಿದ್ದರೆ, மருமக எரேசர் ஆயிடணும். ಸೊಸೆ ಅದು ರಬ್ಬರ್ ಆಗ್ಬೇಕು, எரேசர் ஆயிடணும் மருமக. ಇರೇಸರ್ அப்படிதானே? ಹಾಗಲ್ಲ. கணவன் பென்சிலா இருந்தா ಗಂಡನು ಪೆನ್ಸಿಲ್ ಆಗಿದ್ದರೆ மனைவி எரேசರ್ ஆகணும். ಹೆಂಡತಿ ಇರೇಸರ್, மனைவி பென்சிலா இருந்தா ಹೆಂಡತಿ ಪೆನ್ಸಿಲ್ ಆಗಿದ್ದರೆ கணவன் எரேசர் ஆகணும். ಗಂಡನು ஆமா 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 ಇರೇಸರ್ ಆಗ್ಬೇಕು. நீ சொன்னதெல்லாம் அழிச்சிடுறமா, இனிமேல் நல்லா வேலை செய்யறமா. ನೀನ್ ಹೇಳಿದಲ್ಲ ನಾನು ಅಳಿಸಿಬಿಟ್ಟು ಇನ್ಮೇಲೆ மாமியாரே நீ பேசின பேச்சா இது, ಅತ್ತೆ ನೀನ್ ಮಾತನಾಡಿದ ಆ ರೀತಿ ಹೇಳಬಾರದು. சேவை செய்யற உள்ள வந்துடுச்சுன்னா, ಸೇವೆ ಮಾಡೋ ಒಳಗೆ நீ என்ன பேசினாலும் அழிச்சிடுற மாமியாரே, ನೀನೇನು ಮಾತನಾಡಿದರೂ ನಾನು ಅಳಿಸಿ ಬಿಡುತ್ತೇನೆ ಅತ್ತೆಯೇ. கொஞ்சம் பெண்ணா இருந்துடாதீங்க. ಸ್ವಲ್ಪ ಪೆನ್ನಾಗಿರಬೇಡಿ. பெண்ணுன்றது உமனை சொல்லல, ಪೆನ್ ಅನ್ನೋದು எழுதுற பெண்ணை சொல்றேன். ತಮಿಳಲ್ಲಿ ಪೆನ್ கொஞ்சம் அழிக்கிறது கஷ்டம், ಸ್ವಲ್ಪ ಅದು ರಬ್ ಮಾಡೋದು ಕಷ್ಟ. அது மேல ஒயிட்னர் தான் போட்டு வைக்கணும், ಆದ್ಮೇಲೆ ನಾವು ವೈಟ್ನರೇ ಹಾಕಬೇಕು. சரியா? ஆனா உள்ளுக்குள்ள இருக்கும், ಅದ್ರ ಒಳಗೆ ಇರುತ್ತದೆ. அப்படி இருக்கு. சரி, பென்சிலாவது கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் வார்த்தையை பார்த்து பேசணும். ಪೆನ್ಸಿಲ್ ಆಗಿರೋದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಮಾತನ್ನು ನೋಡಿ ಮಾತನಾಡಿ. ஆமா, இந்த 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 ஆண்களுக்கு விட பெண்களுக்கு மெமரி பவர் ரொம்ப அதிகம் கொடுத்துருக்கிறார் கடவுள். அந்த மெமரி பவர்ல வஞ்சனை வச்சுக்கிறார் ஆண்டவர் நமக்கு, ஆண்களுக்கு. ಜೆಂಟ್ಸ್ಗಿಂತ ಲೇಡೀಸ್ಗೆ ಮೆಮೊರಿ ಪವರ್ ಅಧಿಕ. ஏமா நடுங்குது? பேசுமா ஜோரா. என்ன ಏನು? எரேசர் ஆயிடணுங்க. ಇರೇಸರ್ ಆಗಬೇಕು. ஒருத்தர் பென்சில் ஆனா இன்னொருத்தர் எரேசர் ஆகணும், ஒருத்தர் எரேசர் ஆனா இன்னொருத்தர் பென்சில் மாறிடணும். ಪೆನ್ಸಿಲ್ ಆಗಿದ್ದಾರೆ ಇನ್ನೊಬ್ರು ಇರೇಸರ್ ಆಗಬೇಕು, ಇನ್ನೊಬ್ರು ಇರೇಸರ್ ಆಗಿದ್ದಾರೆ ಇನ್ನೊಬ್ರು வார்த்தையை ಪೆನ್ಸಿಲ್ ಆಗಬೇಕು. மன்னிச்சிட்டு அழிச்சிட்டு மறந்துட்டு குடும்பத்தை கட்டுறதுக்கு போகணும், வேலை செய்யறதுக்கு போகணும். ಮಾತುಗಳನ್ನು ಮರೆತು ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡುವ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಮುಂದೆ ಹೋಗುವವರಾಗಿರಬೇಕು. குறைஞ்சு போக மாட்டோம், ಕೊರತೆ ಆಗುವವರಿಲ್ಲ. ಪೇತ್ರನು மறுதலிக்கிறவன் தெரியும் இயேசுக்கு. ಏಸಪ್ಪನಿಗೆ ಗೊತ್ತು, ಆತನು ಯೂದಾಸ್ காட்டி கொடுக்கிறவன் தெரியும், ಆತನು ತೋರಿಸುವನು ಅಂತಾನು ಗೊತ್ತು. இறங்கிட்டாரு, ಆದರೂ ಇಳಿದರು, தவளை கட்டிட்டாரு, ಆಗಿದ್ದರೂ ಆತನು தண்ணிய பாத்திரத்துல எடுத்துக்கிட்டாரு, ನೀರನ್ನು ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು காலை எடுத்து பாத்திரத்துல வச்சு கழுவிட்டாரு, ಆತನ ಕಾಲನ್ನು ಆ ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟು ತೊಳೆಯುತ್ತಾನೆ. அந்த உள்ளம் வேணுமா எனக்கு? ಆ ಹೃದಯ ಬೇಕಾ ನಿಮಗೆ? serve like Jesus, ಯೇಸುವಿನಂತೆ ಸೇವೆ ಮಾಡಿ. serve like Jesus, ಯೇಸುವಿನಂತೆ ಸೇವೆ ಮಾಡಿ. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ಇದನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವವರೇ, ஆன்லைன்ல கேக்குறவங்க நீங்க கூட, ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಕೇಳುವವರು ನೀವು ಕೂಡ, கேட்கறதுக்கு கொஞ்சம் ஜீரணம் ஆவாது தான். ಇದೆಲ್ಲ ನಿಮಗೆ ಅಜೀರ್ಣ ಆಗುವುದಿಲ್ಲವೇ? முக்கியமா பாஸ்டர்மார்களுக்கு, ಮುಖ್ಯವಾಗಿ ಪಾಸ್ಟರಿಗೆ. அப்பா கழுவுனாரு, ತಂದೆ ತೊಳೆದಿದ್ದಾರೆ, மகன் அதை செஞ்சே செய்யும், ಮಗನು ಅದನ್ನು ಮಾಡಬೇಕು, மகனும் அதை செய்யணும், ಮಗನು ಅದನ್ನು ಮಾಡಬೇಕು. சரி, எப்படி அவங்க சர்வ் பண்ணாங்க, எப்படி சர்வ் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. ಯಾವ ರೀತಿ ಸೇವೆ ಮಾಡಿದರು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. கொஞ்சம் கதை திறந்து விடுறீங்களா? ஒரு கொஞ்சம் மாத்திரம். ஓகே. by love serve one another, ಪ್ರೀತಿಯಿಂದ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ನೀವು ಸೇವೆ ಮಾಡಿ. அன்பினால் ஒருவருக்கொருவர் சேவை செய்யுங்க. ಪ್ರೀತಿಯಿಂದ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ನೀವು ಸೇವೆ ಮಾಡಿ. கடமைக்காக செய்யிறது, ಕಟ್ಟಾಯದಿಂದ ಅಲ್ಲ, கட்டாயத்துக்காக செய்யிறது. ಕಟ್ಟಾಯದಿಂದ ಅಲ್ಲ, கடமை கட்டாயம், என்ன கட்டாயத்துக்காக செய்யிறது, ಕಟ್ಟಾಯಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, கடமைக்காக செய்யிறது. ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕೋಸ್ಕರ செய்யணுமே அப்படின்றதுக்காக செய்யிறது. ಮಾಡಬೇಕಂತ ಅಲ್ಲ, கட்டிக்கின்னு வந்துட்டேன், ಕಟ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೇನೆ, கொட்டி கொடுக்கணும், கட்டிக்கின்னு வந்துட்டேன், ಕಟ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೇನೆ, ஆக்கி போடணும், ಮಾಡಿ ಹಾಕ್ಬೇಕು. பெத்துட்டேன், வளர்த்து நடத்தணும். ನಾನು ಅವರನ್ನು ಹೆತ್ತಿದ್ದೇನೆ, ಬೆಳೆಸಲೇಬೇಕು.
இதெல்லாம் வேண்டாம். ಇದೆಲ್ಲ ಬೇಡ. By love ಪ್ರೀತಿಯಿಂದ serve one another. ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ನಾವು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವವರಾಗಿರಬೇಕು. கட்டாயத்துக்காக செய்ய வேண்டாம். ಒಂದು ಕಟಾಯದಿಂದ, நான் கட்டாயத்துக்காக செஞ்சேனா ஒரு லிமிட்டுக்குள்ள வந்துருவேன். ಒಂದು ಕಟಾಯದಿಂದ ಮಾಡಿದರೆ ಅದಕ್ಕೆ ಲಿಮಿಟ್ ಇರುತ್ತದೆ. வேலை, ನನ್ನ ಕೆಲಸ, சாமான கழுவணுமா, ನನ್ನ ಪಾತ್ರೆ துணியை ತೊಳಿಬೇಕಾ, கசக்கணுமா, ಬಟ್ಟೆ ಒಗಿಬೇಕಾ, சாப்பாட்டை செஞ்சு வைக்கணுமா, ಅನ್ನ ಮಾಡಬೇಕಾ, வச்சுட்டேன். ಇಟ್ಟೆ. வேலைக்கு போகணுமா, கணவன்மார்கள் வேலைக்கு போகணுமா, ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕಾ, பணம் வேணுமா, மாசம் பணம் வேணுமா, ತಿಂಗಳಿಗೆ வச்சுக்க கவர் நடத்திக்கோ, ನಡೆಸಿಕೋ. கட்டாயத்துக்கு செஞ்சனா ஒரு லிமிட் இருக்கு. ಕಟಾಯದಿಂದ ಮಾಡಿದರೆ ಅದಕ್ಕೆ ஆனா அன்புல செஞ்சனா லிமிட்டே இல்ல. ಆದ್ರೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಮಾಡಿದರೆ ಅದಕ್ಕೆ ಲಿಮಿಟ್ என்ன ಇಲ್ಲ. நடந்தாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ಏನಾದರೂ ಅದನ್ನು ಮಾಡುತ್ತಲೇ ಇರುತ್ತಾರೆ. ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை செலுத்தலாமா? ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಆತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸು. எதையும் கட்டாயத்துக்காக செய்ய வேண்டாம். ಯಾವುದು ಕಟಾಯದಿಂದ ಮಾಡಬೇಡಿ. இயேசு கட்டாயத்துக்காக எதையுமே செய்யல. ಯೇಸು ಯಾವತ್ತೂ ಕಟಾಯದಿಂದ அவர் ಮಾಡಲಿಲ್ಲ. சொல்லிட்டே இருப்பார், எப்ப சொன்னாலும் என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே. ಯಾವಾಗ ಹೇಳಿದರೂ ನನ್ನ ತಂದೆಯ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ. அன்போடு சொல்லுவாரு. ಪ್ರೀತಿಯಿಂದ ಹೇಳುತ್ತಾರೆ. அதுதான் என் சாப்பாடு, ಅದೇ ನನ್ನ, அதுவே என் போஜனம் அப்படின்னு ಅದೇ சொல்லுவாரு. ನನ್ನ ಊಟವಾಗಿದೆ ಅಂತ. அப்போ பாருங்க, கவனிங்க, ಅದ್ ನೋಡಿ, எதையும் நான் கட்டாயத்திற்காக செய்யக்கூடாது. ಯಾವುದು ನಾನು ಕಟಾಯದಿಂದ ಮಾಡಬಹುದು. கலாத்தியர் 5:13 14 வரைக்கும் வசனம் சொல்லுகிறது. ಗಲಾತ್ಯರು 5:13 ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತದೆ, சகோதரரே, ಸಹೋದರರೇ, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். ನೀವು ನಿಸ್ವಾರ್ಥದಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. called unto liberty, சுதந்திரத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். ನೀವು ಸ್ವತಂತ್ರಕ್ಕೋಸ್ಕರ ನೀವು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கேதுவாக அனுசரியாமல், ಈ ಸ್ವಾತಂತ್ರ್ಯವನ್ನು ನಿಮ್ಮ ಶರೀರಾತ್ಮಕವಾಗಿ ನೀವು ಅಂಗೀಕರಿಸಿ. இப்ப கவனிங்க, ಇಲ್ಲಿ ಗಮನಿಸಿ, அன்பினால் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள், கரங்களை தட்டி அப்பா நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எப்படி செய்யணும்? ಹೇಗೆ ಮಾಡಬೇಕು? by love, ಪ್ರೀತಿಯಿಂದ, அன்பினால செய்யணும். ಪ್ರೀತಿಯಿಂದ. ஒருத்தர் இப்படியாக சொன்னாரு, ಒಬ್ಬರು ಈ ರೀತಿ ಹೇಳಿದರು, மற்றவர்களின் சேவையில் உங்களை இழப்பதே உங்களை கண்டுபிடிப்பதற்கான சிறந்த வழி. ಇನ್ನೊಬ್ಬರ ಸೇವೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನೇ ನೀವು ಅದನ್ನು ತಗ್ಗಿಸುವುದು சிறந்த வழி, ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. கவனிங்க, இன்னொருத்தருக்கு வேலை செய்யறீங்க பாருங்க, இன்னொருத்தருக்கு சேவை செய்யறீங்க பாருங்க, ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡುತ್ತೀರಾ ನೋಡಿ, அதுவே நீங்க யார் என்பதை ನೀವು ಯಾರಂತ கண்டுபிடிக்கிற சிறந்த வழி. ಅದು ಕಂಡುಹಿಡಿಯಲು ಅದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. சேவை செய்யலனா, ಸೇವೆ ಮಾಡಲಿಲ್ಲ நீங்க யாருன்னு தெரிஞ்சிரும். ನೀವು ಯಾರಂತ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. சேவை செஞ்சீங்கன்னா, ಸೇವೆ ಮಾಡಿದರೆ நீங்க எவ்வளவு தாழ்மை உள்ளவர்கள், ನೀವು ಎಷ್ಟು ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರು ಅಂತ நீங்க எவ்வளவு பொறுமை உள்ளவர்கள் தெரியும். ನಿಮಗೆ ಎಷ್ಟು ಅದು ತಾಳ್ಮೆ ಇದೆ ಅಂತ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. அப்போ by love எல்லாவற்றையும் செய்யணும். ಎಲ್ಲವನ್ನು ಪ್ರೀತಿಯಿಂದ ಮಾಡಬೇಕು. இரண்டாவது இன்னொருத்தர் சொல்றாரு, கவனிங்க, ಎರಡನೇದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ என்ன ನೋಡಿ, கவனிங்க, நீங்கள் வயதாகும் போது ನೀವು ವಯಸ್ಸಾಗುವಾಗ உங்களுக்கு 2 கைகள் இருப்பதை கண்டுபிடிப்பீர்கள். ನಿಮಗೆ 2 ಕೈಗಳನ್ನು ಇರುವುದು ನೀವು ಕಂಡುಹಿಡಿಯುವಿರಿ. ஒன்று உங்களுக்கு உதவுவதற்கு, ಒಂದು ನಿಮಗೆ ಅದು ಉಪಯೋಗಿಸುವುದಕ್ಕೆ, மற்றொன்று மற்றவர்களுக்கு உதவுவதற்கு, ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಅದು ಸಹಾಯ ಮಾಡಲು. அப்படிதானே? ಆ ರೀತಿ அப்ப இவ்வளவு நாள் அந்த அம்மா உதவியே செய்யலன்னு நினைக்கிறேன். ಹಾಗಾದ್ರೆ ಅದು ತಾಯಿ ஏன் வயதாகும் போது கண்டுபிடிக்கிறாங்க? ಯಾಕೆ ವಯಸ್ಸಾಗುವಾಗ ಅದನ್ನು ಕಂಡುಹಿಡಿದರು? ஏன்னா அப்பதான் மற்றவங்களுடைய உதவி தேவை. ಹಾಗಾದ್ರೆ ಬೇರೊಬ್ಬರ ಸಹಾಯ கவனிங்க, ಹಾಗಾದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, உங்களுக்கு வயதாகும் போது உங்களுக்கு 2 ಕೈ இருக்கிறத கண்டுபிடிப்பீங்க. ನಿಮಗೆ ವಯಸ್ಸಾಗುವಾಗ ನಿಮಗೆ ಇರುವ 2 ಕೈಗಳನ್ನು ನೀವು ಕಂಡುಹಿಡಿಯುವಿರಿ. ஒருத்தங்களுக்கு உதவி செய்யலாம், ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಕೆಲಸ ಮಾಡಲು ஒரு கையில, ಒಂದು ಕೈಯಲ್ಲಿ இன்னொருத்தங்களுக்கு உதவி செய்யலாம், ಇನ್ನೊಂದು ಕೈಯಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಮಾಡಬಹುದು. அப்படி இல்ல, ಆ ರೀತಿ ಅಲ್ಲ, எப்பவுமே ஊழியம் செய்யணும், உதவி செய்யணும். ಆ ರೀತಿ ಅಲ್ಲ, ಯಾವಾಗಲೂ ನೀವು ಸೇವೆ ಮಾಡುವವರಾಗಿರಬೇಕು. இன்னொருத்தர் சொல்றாரு, கவனிங்க, ಇನ್ನೊಬ್ರು ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿ, கவனிங்க, ಗಮನಿಸಿ, ஒரு மனிதனுடைய மகத்துவத்தை அளவிடுவது என்பது, ಒಂದು ಮನುಷ್ಯನ ಮಹತ್ವವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳು ಎನ್ನುವುದು, அவன் கூட இருக்கிற வேலைக்காரர்கள் எவ்வளவு பேர் வேலை பார்ப்பார்ப்ப, இவங்க கீழே வேலை செய்யறாங்க, ಅವರೊಟ್ಟಿಗೆ ಎಷ್ಟು ಜನರು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾರೆ ನೋಡಿಪ್ಪ ಅಂತ ಅಲ್ಲ, எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க இவங்க கூட, ಎಷ್ಟು ಜನರು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾರೆ அந்த எண்ணிக்கை வைத்து அல்ல, ಆ ಎಣ್ಣಿಕೆಯನ್ನು ಇಟ್ಟಲ್ಲ. இன்னொரு தடவை சொல்லட்டுமா? ஒரு மனுஷனுடைய மகத்துவம் எவ்வளவு பெரிய உயர்ந்த மனுஷன்பா அப்படின்னு சொல்லி அளவிடணும்னு சொன்னா, ಒಂದು ಮನುಷ್ಯನ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿಬೇಕಾದರೆ அவனுக்கு கீழே எவ்வளவு வேலைக்காரங்க இருக்கிறாங்கன்றத வச்சு அல்ல, ಆತನ ಕೆಳಗೆ ಎಷ್ಟು ಕೆಲಸಗಾರ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಅಲ್ಲ, அவன் எத்தனை பேருக்கு வேலை செஞ்சான், ಆತನು ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಕೆಲಸ ಮಾಡಿದಾನೆ ಅಂತ ಆಗಿದೆ. என் கர்த்தரும் அப்படிதான், ನನ್ನ ಕರ್ತನು ಆತನ அவருக்கு அவர் உயிரோடு இருந்த நாட்களிலே அவருக்கு வேலை செஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான். ಆತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುವ ಕಾಲದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿದು, அவர் ஊழியம் செய்தவர் எத்தனையோ பேர், ಆತನು ಕೆಲಸ ಮಾಡಿದು ಅನೇಕರಿಗೆ ಆಗಿದೆ. சுற்றி இருந்த ஜனங்கள் எல்லாருக்கும்,
ಆತನ ಸುತ್ತು ವಟ್ಟಾರಗಳಲ್ಲೆಲ್ಲ ಆತನು 5000 பேர் 10,000 பேர் ஆயிரக்கணக்கான பேர் அவரை சுத்திட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. 5,000 10,000 ಎಲ್ಲರಿಗೂ ಆತನು ಸೇವೆ ಮಾಡುವನಾಗೇ ಇದ್ದ. இன்னொன்னு சொல்றேன் கவனிங்க. ಒಂದು ಹೇಳುತ್ತೇನೆ ನೋಡಿ. மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு இணையாக ಬೇರೊಬ್ಬರಿಗೆ ನೀವು ಮಾಡುವ ಸೇವೆಯಲ್ಲಿ ಸಿಗುವ ಸಂತೋಷ எந்த மகிழ்ச்சியும் இல்ல. ಬೇರೆ ಯಾವ ಸಂತೋಷವೂ ಅಲ್ಲ. என்னங்க புரியுதா? இன்னொருத்தருக்கு நான் சேவை செய்யறேன் பாருங்க, ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ನಾನು ಸೇವೆ ಮಾಡುವಾಗ ಸಿಗುವ ಸಂತೋಷ கிடைக்கிற மகிழ்ச்சிக்கு இணையா வேற மகிழ்ச்சி இல்ல. ಆ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಸಿಗುವ ಸಂತೋಷ ಬೇರೆ நான் ஒரு நாள் ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ஹாஸ்பிடல் விசிட்டிங் போனேன். நான் ಒಂದು ದಿನ ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ಹೋಗಿದ್ದೆ. ஒருத்தருக்கு பிரேயர் பண்ண, நம்ம சர்ச் மெம்பருக்கு பிரேயர் பண்ண போனேன். ನಮ್ಮ ಚರ್ಚ್ ಮೆಂಬರಿಗೆ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು பிரேயர் பண்ண போகும்போது அவங்களுக்கு பிரேயர் பண்ணி முடிச்ச உடனே ಅವರಿಗೆ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ ತಕ್ಷಣ கூட இருக்கிறவங்க எல்லாரும் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, அது ஜெனரல் வார்டா இருந்தது. ಅದೊಂದು ಜನರಲ್ ವಾರ್ಡ್ ಆಗಿತ್ತು. எனக்கு வந்து பிரேயர் பண்ணுங்க, எனக்கு வந்து பிரேயர் பண்ணுங்க. ಅಲ್ಲಿ ಇರುವವರು ಎಲ್ಲರೂ ಬಂದು ನನಗೆ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. நிறைய ஊழியர்களுக்கு நடந்திருக்குது. ಇದು ಅನೇಕ ಸೇವಕರಿಗೆ ನಡೆದಿದೆ. அப்ப நம்ம போய் என்ன பண்றோம், எல்லாருக்கும் நம்ம நேரத்தை ஒதுக்கி பிரேயர் பண்ணி அவங்களுக்கு ஊழியம் செஞ்சுட்டு வரோம், அவங்களை விசாரிச்சுட்டு அவங்கள பேசிட்டு அவங்களுக்கு அறிவுரை சொல்லிட்டு வரோம். ಹಾಗೆ ಏನ್ ಮಾಡುತ್ತೇವೆ, ಅವರಿಗೋಸ್ಕರ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅವರಿಗೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳಿ ನಾವು அப்படி வரும்போது யோசிச்சுட்டு வருவோம், எவ்வளவு சந்தோஷம் ಆಗ ಬರುವಾಗ ನಾವು ಎಷ್ಟು ಸಂತೋಷ, எவ்வளவு நிறைவு இருக்கும், ಎಷ್ಟು ಒಂದು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಬರುತ್ತೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? மற்றவங்களுக்கு செய்யற போது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ಬೇರೊಬ್ಬರಿಗೆ ಮಾಡುವಾಗ ಅದು ನಮ್ಮೊಳಗೆ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அப்போ எப்படி நம்ம ஊழியம் செய்யணும்? ಹಾಗಾದ್ರೆ ಹೇಗೆ ನಾವು ಸೇವೆ ಮಾಡಬೇಕು? அன்புனால செய்யணும், ಪ್ರೀತಿಯಿಂದ ಮಾಡಬೇಕು. ಎರಡನೇದಾಗಿ முதல் பாயிண்டில் இரண்டாவதாக ಮೊದಲನೇ ಪಾಯಿಂಟ್ ಅಲ್ಲಿ யூஸ் யுவர் உங்களுடைய டேலண்ட், பகிர்ந்து கொடுக்கப்பட்ட வரத்தின்படி ஒவ்வொருத்தருக்கும் ஊழியம் செய்யணும். நம்ம ನಿಮಗೆ ನೀಡಲ್ಪಟ್ಟಿರುವ ಟ್ಯಾಲೆಂಟ್ ಅನ್ನು ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡುವರಾಗಿರಬೇಕು. என்ன பகிர்ந்து கொடுக்கப்பட்ட gifts of the holy spirit அப்படினு சொல்லுவாங்க. ನಿಮಗೆ 9 வரங்கள் இருக்குல்ல, 9 வரಗಳಿದೆಲ್ಲ, அந்த வரங்களை யூஸ் பண்ணி மத்தவங்களுக்கு வேலை செய்யணும்னு சொல்றாரு. ಆ ಉಡುಗೊರೆಯನ್ನು ನೀವು ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು. பாருங்க, ஆவியின் வரங்கள் என்னென்ன 9 இருக்கு. ಆತ್ಮಿಕ ವರಗಳು 9 ಇದೆ. நிறைய இருந்தாலும் இந்த இடத்துல 9 குறிப்பிடப்பட்டிருக்குது. ಅನೇಕವಿದ್ದರೂ ಇಲ್ಲಿ 9 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. 1 ಕೊರಿಂಥಿಯರ್ 12 இருந்து அந்த அதிகாரத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. 1 ಕೊರಿಂಥಿಯನು 14ರಿಂದ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. நான் சொல்றேன் பாருங்க, ஞானத்தை போதிக்கும் வரம், ಬುದ್ಧಿಯನ್ನು ತೋರಿಸುವ ಕಾರ್ಯ, அறிவை உணர்த்தும் வரம், ಜ್ಞಾನವನ್ನು ತೋರಿಸುವ ಕಾರ್ಯ, விசுவாசத்தின் வரம், ನಂಬಿಕೆಯ ಉಡುಗೊರೆ, குணமாக்கும் வரம், ಗುಣಪಡಿಸುವ ಉಡುಗೊರೆ, அற்புதம் செய்யும் வரம், ಅದ್ಭುತಪಡಿಸುವ ಉಡುಗೊರೆ, தீர்க்கதரிசன வரம், ಪ್ರಾಫಸಿ ಹೇಳುವ, ஆவிகளை பகுத்தறியத்தக்க வரம், ಆತ್ಮಗಳನ್ನು ವಿವರಿಸುವ ವರಗಳು, ಅನ್ಯ ಭಾಷೆ பேசும் வரம், ಅನ್ಯ ಭಾಷೆಗಳನ್ನು ಮಾತನಾಡುವ ಭಾಷೆகளை வியாக்கியானம் செய்யும் வரம், ವ್ಯಾಖ್ಯಾನ ಮಾಡುವ ಉಡುಗೊರೆ. இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வரங்களையும் நம்ம என்ன பண்ணணும் சொன்னா, ಈ ರೀತಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವ ಉಡುಗೊರೆಯನ್ನು பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಅದೆಲ್ಲ மத்தவங்களுக்கு யூஸ் பண்ணுங்க, ಬೇರೊಬ್ಬರಿಗೆ ಯೂಸ್ ಮಾಡಿ. நான் சொல்லட்டுங்களா, இந்த 9 வரங்களும் நமக்கு யூஸ் ஆகுறதை விட ಈ 9 ಉಡುಗೊರೆ ನಮಗೆ ಯೂಸ್ ಆಗುವುದು பெரும்பாலானது மற்றவர்களுக்காக தான் கொடுத்திருக்கிறார். ಅದು ಬೇರೊಬ್ಬರಿಗೆ ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡಬೇಕು. நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், வரம் வந்துருச்சுனா ನಾವೇನ್ ಮಾಡುತ್ತೇವೆ, எனக்கு அந்நிய பாஷை வரம் இருக்குது, எனக்கு தீர்க்கதரிசன வரம் இருக்கு, எனக்கு அது வரம் இருக்குது, எனக்கு இந்த வரம் இருக்குது அப்படினு சொல்லி ನನಗೆ ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತನಾಡುವ ಉಡುಗೊರೆ ಇದೆ, ಅದು ಇದೆ, ಇದಿದೆ ಅಂತ ಹೇಳುತ್ತೇವೆ. இதெல்லாம் கடவுள் எனக்கு கொடுக்கறாரா? ಇದೆல்லாம் ದೇವರು ನನಗೆ ಕೊಡುತ್ತಾರಾ? ಅದು ಇನ್ನೊருத்தருக்கு யூஸ் பண்றதுக்காக, ಅದು ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಪ್ರಯೋಜನಗೊಳಿಸಲು. ஹalleluya, ஹalleluya. ஏனா அது மற்றவர்களுக்கு சேவை செய்ய எனக்கு கொடுக்கறாரு. ಏಕೆಂದರೆ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡಲು ಅದು ಆ ಉಡುಗೊರೆಯನ್ನು ನನಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. எவ்வளவு உயர்ந்த தேவன் பாருங்க, ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವರು ನೋಡಿ. அப்போ அவர் சொல்றாரு, வசனம் சொல்லுகிறது 1 பேதுரு 4:10ல, 1 ಪೇತ್ರನು 4:10ರಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತದೆ, அவனவன் பெற்ற வரத்தின்படியே ಅವನವನಿಗೆ ಸಿಕ್ಕ ಉಡುಗೊರೆ, நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை, ನೀವು ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವ ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಲ್ಪಟ್ಟಿರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல, ನೀವು ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ನೀವು உக்ரானக்காரர் சொல்றது
ಉಗ್ರಾಣಕಾರರಾಗಿ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ನೀವು ಇರಬೇಕಂತ. ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ನೀವು ಸೇವೆ ಮಾಡುವರಾಗಿ. எப்படிங்க? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வரங்களையும், ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವ ಎಲ್ಲಾ ವರಗಳನ್ನು, நான் இந்த வேலை செய்வேன், நான் அந்த வேலை செய்வேன், ನಾನು ಇಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೇನೆ, ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೇನೆ, இதெல்லாம் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக சேவை செய்ய நம்ம பயன்படுத்தணும். ಬೇರೊಬ್ಬರಿಗೆ ಅದು ಪ್ರಯೋಜನವುಳ್ಳವಾಗಿ ಕಾರ್ಯವಾಗಿ ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡಬೇಕು. ஹalleluya, ஹalleluya, சொல்லமா ஹalleluya, ஹalleluya. இரண்டாவதாಗಿ நம்ம முதலாவதாக என்ன பார்த்தோம்? serving to someone ನಾವು ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡುವುದು shows who you are. நீங்க யார் என்பதை காண்பிக்கும். ನೀವು ಯಾರಂತ ತೋರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. இரண்டாவதாக என்ன சொல்கிறேன்? ಎರಡನೇದಾಗಿ ಏನು? serving to someone ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡುವುದು shows that who is in you. ನಿಮ್ಮೊಳಗೆ ಯಾರಿದ್ದಾರೆ ಅಂತ ತೋರಿಸುತ್ತದೆ. உங்களுக்குள்ளாக யார் இருக்கிறார் என்பதை காண்பித்து கொடுக்கும். ನಿಮ್ಮೊಳಗೆ ಯಾರಿದ್ದಾರೆ ಅಂತ ತೋರಿಸುತ್ತದೆ. நீங்க ஒருத்தருக்கு ஊழியம் செய்யும்போது ನೀವು ಒಬ್ಬರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡುವಾಗ அந்த ஊழியம் யாரை காண்பித்து கொடுக்கும்? ಆ ಸೇವೆ ಯಾರನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ? இந்த தாழ்மையுள்ள தேவனை காண்பித்து கொடுக்கும். ತಾಳ್ಮೆಯುಳ್ಳ ದೇವರನ್ನು தன்னை ஊழியம் செய்து ஊழியம் செய்யும்படி வந்தேன் என்று சொன்னார்ல, ನಾನು ಸೇವೆ ಮಾಡಲು ಬಂದಿದ್ದೇನೆ இவர் யார் என்பதை காண்பித்து கொடுக்கும். ಆತನು ಯಾರೆಂದು ತೋರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. நீங்கள் ஒருவருக்கு சேவை செய்யும்போது நீங்கள் இயேசுவை பிரதிபலிக்கிறீர்கள். ನೀವು ಒಬ್ಬರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡುವಾಗ ನೀವು ಯೇಸುವನ್ನು ತೋರುವವರಾಗಿದ್ದೀರಿ. சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ. நீங்க உங்க கணவனுக்கு சேவை செஞ்சீங்களா? ನೀವು ನಿಮ್ಮ ಗಂಡನಿಗೆ ಸೇವೆ ಮಾಡಿದ್ದೀರಾ? மனைவிக்கு சேவை செஞ்சீங்களா? ಹೆಂಡತಿಗೆ ಸೇವೆ ಮಾಡಿದ್ದೀರಾ? மருமகளுக்கு சேவை செஞ்சீங்களா? ನಿಮ್ಮ மாமியாருக்கு சேவை ನಿಮ್ಮ செஞ்சீங்களா? ಸೊಸೆಗೆ ಸೇವೆ ಮಾಡಿದ್ದೀರಾ? நண்பர்களுக்கு சேவை ಮಾಡಿದ್ದೀರಾ? நண்பர்களுக்கு சேவை செஞ்சீங்களா? ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡಿದ್ದೀರಾ? இதெல்லாம் யாரை பிரதிபலிக்கிறீங்க தெரியுமா? ಇದೆಲ್ಲ ಯಾರನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? உங்களுக்குள் இருக்கிற இயேசுவை பிரதிபலிக்கிறீர்கள். ನಿಮ್ಮೊಳಗೆ ಇರುವ ಯೇಸುವನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. என்னங்க ஏத்துக்க மாட்டீங்களா? ನೀವು ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸುವುದಿಲ್ಲವಾ? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟವಾಗಿ ಇರುತ್ತದೆ. எனக்கே ஒன்றும் செய்ய முடியல, எனக்கே ஒன்றும் செஞ்சுக்க முடியல, ನನಗೆ ಏನು ಮಾಡಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ நான் ಆಗುತ್ತಿಲ್ಲ, போய் இன்னொருத்தருக்கு செய்திருத்தா? ನಾನು ಹೋಗಿ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಮಾಡೋದಾ? நாம் அவர் எப்படிப்பட்ட தாழ்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை பிரதிபலிக்கிறோம். ನಾವು ಆತನು ಯಾವ ರೀತಿಯಾದ ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವನು ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ತೋರಲ್ಪಡಬೇಕಾಗಿದೆ. வீட்டில் தாழ்மையுள்ளவரா அவர் இயேசு இருக்கிறார்னு நீங்க பிரதிபலிக்கிறீங்க. ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ನೀವು ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಇದ್ದರೆ ನೀವು ಯೇಸು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾನೆ ಅಂತ ತೋರಿಸುತ್ತೀರಾ. சபையில தாழ்மையுள்ளவராய் அவர் இருக்கிறார் என்பது நீங்க பிரதிபலிக்கிறீங்க. ಸಭೆಯಲ್ಲಿ ನೀವು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇದ್ದರೆ ಯೇಸು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಅಂತ ನೀವು ತೋರಿಸುತ್ತೀರಾ. ಯೇಸು எவ்வளவு கருணையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நான் தெரிவிக்கிறேன். ಯೇಸು ಎಷ್ಟು ಕರುಣಾ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ ಅಂತ ನೀವು ತೋರಿಸುವವರಾಗಿದ್ದೀರಿ. அவர் எவ்வளவு பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நான் தெரிவிக்கிறேன். எப்படி? நான் ஊழியம் செய்யும்போது, வேலை செய்யும்போது. ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವನು ಅಂತ ನೀವು ಮಾಡುವ ಸೇವೆಯಿಂದ ನೀವು ತೋರಿಸುವವರಾಗಿದ್ದೀರಾ. நாம் ஒருவருக்கு ஊழியம் செய்வது, ನಾವು ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡುವುದು, அது அவர்கள் தகுதியுள்ளவர்கள் என்பதை விட ಅವರು ಯಾವ ಸ್ಥಾನದಲ್ಲಿದ್ದಾರೆ ಅಂತ, நாம் ತಾಳ್ಮೆಯುಳ್ಳவர்கள் என்பதை வெளிப்படுத்தும். ನಾವು ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರಂತ ತೋರಿಸಬೇಕು. புரியுதா நான் சொல்றது? ಗೊತ್ತಾಗುತ್ತಿದೆಯಾ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம எல்லாருமே ನಾವೆಲ್ಲರೂ வேலைக்காரனா இருக்க விரும்புறதில்ல, ಕೆಲಸ ಮಾಡುವವರಾಗಿರುವುದಕ್ಕೆ ஆனா ಯಜಮಾನனா இருக்க விரும்புறோம். ಆದರೆ ಯಜಮಾನನಾಗಿರಲು ಇಷ್ಟಪಡುತ್ತೇವೆ. அப்படிதானே? ಆ ರೀತಿ ಅಲ್ಲವಾ? ಇಬ್ಬರು பேரை கூட்டிட்டு வந்து ஒரு அம்மா இயேசு கிட்ட பேசுறாங்க. ಇಬ್ಬರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಯೇಸು ಹತ್ರ ಮಾತನಾಡಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೆ. ಯೇಸುவே, ಯೇಸಪ್ಪ, ஒருத்தர் வலது பக்கத்துல இருக்கட்டும், ಒಬ್ಬರು இன்னொருத்தர் ಬಲ ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சொல்லுங்க. ರೈಟ್ ಸೈಡ್ ಇರಲಿ, ஒருத்தர் வலது பக்கத்துல இருக்கட்டும், ஒருத்தர் இடது பக்கத்துல இருக்கட்டும். ರೈಟ್ ಸೈಡ್ ಇರಲಿ, ಒಬ್ಬರು ಲೆಫ್ಟ್ ಸೈಡ್ ಇರಲಿ. ಯೇಸು பார்த்து சொல்றாரு, ಯೇಸು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, மத்தேயு 20:26ல, ಮತ್ತೇಯು 20:26ರಲ್ಲಿ, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಇರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால், ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ದೊಡ್ಡವರಾಗಿ ಇರಬೇಕೆಂದು அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்கட்டும், ಅವರು ನಿಮಗೆ ಸೇವೆ ಮಾಡುವವರಾಗಿರಲಿ. நம்ம எண்ணெல்லாம் அப்படிதானே? ನಮ್ಮ ಯೋಚನೆ ಎಲ್ಲ நம்ம எண்ணெல்லாம் எங்க இருக்கு? ನಮ್ಮ ಯೋಚನೆ ಎಲ್ಲ ಎಲ್ಲಿದೆ? நான் எஜமானா இருக்கணும், ನಾನು ಯಜಮಾನನಾಗಿ நான் எங்க இருந்தாலும் ஆர்டர் போடுறவனா இருக்கணும், ನಾನು ಎಲ್ಲಿದರೂ ಆರ್ಡರ್ ಆಗ್ತಾನೆ ಇರಬೇಕು, நான் இத செய் அதை செய் அப்படின்ற சொல்ற இடத்துல தான் இருக்கணும், ನಾನು ಇದನ್ನು ಮಾಡು ಅದನ್ನು ಮಾಡು ಅಂತ ಕಾರ್ಯ ಹೇಳುವವರಾಗಿ ಇರಬೇಕು. கேட்க மாட்டேன், ನಾನು ಯಾರ ಮಾತು ಕೇಳೋದಿಲ್ಲ. யாராவது இருக்கட்டும், ಅದು ಯಾರಾಗಿರಲಿ, என் பக்கம் தான் நியாயம் இருக்குது, ನನ್ನ ಪಕ್ಕವೇ ನ್ಯಾಯವಿದೆ, இந்த நியாயம் தான் என் பக்கம், ಈ ನ್ಯಾಯವೇ ನನ್ನ ಪಕ್ಕ. அப்படிதான் நம்ம இருக்கிறோம். ಆ ರೀತಿ ನಾವಿದ್ದೇವೆ. ஆனா இங்க சொல்றாரு, ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, அப்படி இல்லம்மா, ಆ ರೀತಿ ಅಲ್ಲಪ್ಪ. ஒருத்தர் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் இருந்தா அது நான் செய்ய மாட்டேன், அது ஆண்டவர் செய்வார். ರೈಟ್ ಲೆಫ್ಟ್ ಅಂತ ಇದ್ದರು, நான் இப்ப அதை செய்ய மாட்டேன், ನಾನು ಅದನ್ನು ಮಾಡೋದಿಲ್ಲ, பிதா செஞ்சு பாத்துருவார், ಅದು ನನ್ನ ತಂದೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆனா நான் ஒன்னு சொல்றேன், ಆದ್ರೆ ನಾನು ಒಂದು ಹೇಳುತ್ತೇನೆ, உங்களில் பெரியவனா இருக்க விரும்புறவன் ನಿಮ್ಮಲ್ಲಿ ದೊಡ್ಡವರಾಗಿರಬೇಕಾದರೆ வேலைக்காரனா இருக்க, ಮೊದಲು ನೀವು ಸೇವಕನಾಗಿರಿ, பணிவிடைக்காரனா இருக்க, ನೀವು ಮೊದಲು ಸೇವಕನಾಗಿರಿ.
அங்கே நிறுத்தல, ಅಲ್ಲೇ ನಿಲ್ಲಿಸಲಿಲ್ಲ. இன்னொன்னு சொல்றாரு. ಇನ್ನೊಂದು ಹೇಳುತ್ತಾರೆ, உங்களில் எவனாகிலும் முதன்மையா இருக்க விரும்பினால், ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾರಲ್ಲೂ ಮೊಟ್ಟ ಮೊದಲಾಗಿರಬೇಕು, I am the first place, ನಾನು ಮೊಟ್ಟ ಮೊದಲು ಇರಬೇಕು, நான் தான் first, ನಾನೇ ಮೊಟ್ಟ ಮೊದಲು ಇರಬೇಕು, ನಾನೇ ಮೊಟ್ಟ ಮೊದಲು ಚರ್ಚಿಗೆ வந்துட்டா போதும், ನಾನು ಚರ್ಚಿಗೆ ಬಂದರೆ நான் தான் முதல்ல, ನಾನೇ ಮೊದಲು, நான் தான் பாஸ்டரா இருக்கணும், ನಾನೇ ಮೊದಲಾಗಿದ್ದೇನೆ, நான் தான் வர்ஷிப் லீடரா இருக்கணும், ನಾನೇ ಫಸ್ಟ್ ಆಗಿದ್ದೇನೆ, நான் தான் எல்லாருக்கும் சொல்ற மாதிரி இருக்கணும், ನಾನೇ ಎಲ್ಲರನ್ನು ಹೇಳುವನಾಗಿರಬೇಕು, நான் தான் முன்னாடி தெரியணும், ನಾನೇ ಮುಂದೆ ತೋರಿಸಬೇಕು. அவர் சொல்றாரு, ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, முதன்மையா இருக்க விரும்பினால் ನೀನು ಮೊಟ್ಟ ಮೊದಲಾಗಿರಬೇಕಾದರೆ அவன் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்க ಮೊದಲು வேண்டும். ನೀವು ಸೇವಕರಾಗಿರಬೇಕು. என் கடவுள் எவ்வளவு ட்விஸ்ட் வைக்கிறாரு பாத்தியா? ನನ್ನ ದೇವರು ಎಷ್ಟು ಪಾತಿಂಗ್ಲಾ? ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳುವರಾಗಿದ್ದಾರೆ ನೋಡಿ. ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் வைக்கிறாரு. ಟ್ವಿಸ್ಟಿಗೆ ಮೇಲೆ ಟ್ವಿಸ್ಟ್ ಅನ್ನು ಇಡುತ್ತಾರೆ. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவர் பலத்த கரத்துக்கு ಅವರು ನಿಮ್ಮ ಸಮಯ ಬರುವಾಗ ಆತನು ಮೇಲೆ ನಿಮ್ಮನ್ನು ತರುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. அவர் யாரை மேல வைக்க மாட்டேன்னு சொல்லவே இல்ல. ಅವರು ಯಾರನ್ನು ಮೇಲೆ ಇಡಲ್ಲ ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. நீங்க எங்க போனாலும் ನೀವು ಎಲ್ಲಿ ಹೋದರೂ உங்க ஹார்ட் பணிவிடைக்காரனாக இருக்கணும். ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಅದು ಕೆಲಸ ಮಾಡುವ ಹೃದಯವಾಗಿರಬೇಕು. நான் முதல் ஆளா இருந்தாலும் ನಾನು ಮೊದಲನೇ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ என் ஹார்ட் பணிவிடைக்காரனா இருக்கணும். ನನಗೆ ಕೆಲಸ ಮಾಡುವ ಹೃದಯ ನನಗಿರಬೇಕು. ஒரு பாஸ்டரை பார்க்க சர்ச்சுக்கு ஒரு அம்மா ஒரு ஃபேமிலி வந்தாங்க. ಒಂದು ಪಾಸ್ಟರನ್ನು ನೋಡಲು ಒಂದು ಅಮ್ಮ ಬಂದರು. வந்த உடனே கீழே ஒரு தோட்டக்கார வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ಕೆಳಗೆ ಒಂದು ತೋಟಗಾರನು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ದ. வந்தாங்க, பாஸ்டரை பார்க்கணும். ಬಂದು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೆ. கவனிங்க, என்ன பாஸ்டர் பார்க்கணும். ಅವರನ್ನು ನೋಡಿ ಪಾಸ್ಟರನ್ನು ನೋಡಬೇಕಂತ ಹೇಳಿದರು. ஆமாமா, கொஞ்சம் லேட் ஆகுமா, கொஞ்ச நேரம் ஆகும். ಹೌದಮ್ಮ, ಸ್ವಲ್ಪ ಲೇಟ್ ಆಗುತ್ತದೆ, ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಕಾಯಿರಿ ಅಂತ ಹೇಳಿದರು. நீங்க போய் ஆபீஸ்ல வெயிட் பண்ணுங்க. ನೀವು ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಆಫೀಸಲ್ಲಿ ಹೋಗಿ ಕಾಯಿರಿ ಅಂತ ಹೇಳಿದರು. ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. கொஞ்ச நேரம் கழிச்சு ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಕಳೆದ ನಂತರ பாஸ்டர் ஆபீஸ்ல ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வந்தாரு. ಸ್ವಲ್ಪ ಸಮಯದ ನಂತರ ಪಾಸ್ಟರ್ அந்த அம்மாக்கு ஒரே ஆச்சரியம். ಆ ತಾಯಿಗೆ ಒಂದೇ ಆಶ್ಚರ್ಯವಾಯಿತು. ஏன்னா அந்த தோட்டக்காரா இருந்த ஒரு பாஸ்டர் தான். ಆ ತೋಟಗಾರನೇ ಆ ಪಾಸ್ಟರ್. அவர் ஆபீஸ்ல வந்து ட்ரெஸ் மாத்திட்டு வந்து உட்கார்ந்து பேசுறாரு. சொல்லுமா, என்ன விஷயம்? ಅವರು ಹೋಗಿ ಬಟ್ಟೆ ಬದಲಾಯಿಸಿ ಬಂದು ನಿಂತರು. ஒருவன் முதன்மையா இருக்க விரும்பினால் ಒಬ್ಬನು ಮೊದಲನೇ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರಬೇಕು ಅಂತ அவன் ಅಂದುಕೊಂಡರು. ஊழியக்காரனாக வேலைக்காரனாக ಮೊದಲು ಆತನು ಕೆಲಸ ஒருவன் ಮಾಡುವನಾಗಿರಬೇಕು. பெரியவனாக இருக்க விரும்பினால் ಒಬ್ಬನು ದೊಡ್ಡವನಾಗಿರಬೇಕಾದರೆ அவன் பணிவிடைக்காரனாக இருக்க ಆತನು கடவன். ಕೆಲಸ ಮಾಡುವನಾಗಿರಬೇಕು. என்ன சொல்ல வராரு? ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? எனக்கு உங்களுக்கு இந்த உலகத்துல பல அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். ನಿಮಗೆ ನನಗೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಅಂತಸ್ತುಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இனியும் உயர்த்த போகிறார், சந்தேகம் இல்ல. ಇನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತುತ್ತಾನೆ. ஆனா ஏன் ஹார்ட் ಆದ್ರೆ ನನ್ನ ಹೃದಯ ಸರ್ವೆಂಟ್ ஹார்ட்டா இருக்கணும். ನನಗೆ ಕೆಲಸ ಮಾಡುವ ಹೃದಯ ಇರಬೇಕು. செல்ஃப்லெஸ் ಸರ್ವೆಂಟ್ ஹார்ட்டா இருக்கணும். ಅದು ನಿಸ್ವಾರ್ಥಕ ಹೃದಯವಾಗಿರಬೇಕು. இன்னொரு இடத்துல பாருங்க, ಇನ್ನೊಂದು ಜಾಗದಲ್ಲಿ ನೋಡಿ, யோவான் 13வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். அப்படியே சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. ಯೋವಾನ್ 13ರಲ್ಲಿ ನೀವು ನೋಡಬಹುದು. அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு, இயேசு கழுவின பின்பு, ಆತನ ಪಾದಗಳನ್ನು ಯೇಸು ತೊಳೆದ ನಂತರ தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு ತನ್ನ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು திரும்ப உட்கார்ந்து ತಿರುಗಿ ಕುಳಿತುಕೊಂಡು அவர்களை நோக்கி, ಅವರನ್ನು ನೋಡಿ, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? ನಾನು ಮಾಡಿದ್ದು ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆಯಾ? இங்க கேளுங்க, அவர் கேள்வி கேட்கிறார் பாருங்க. ಇದು ಪ್ರಶ್ನಿಸುತ್ತಾರೆ ನೋಡಿ. அறிந்திருக்கிறீர்களா? ನಾನ್ ಗೊತ್ತಿದೆಯಾ? நீங்க என்னன்னு கூப்பிடுறீங்க? ನೀವು ಏನಂತ ನನ್ನನ್ನು ಕರೀತೀರಾ? பாஸ்டர். ಪಾಸ್ಟರ್. என்ன கூப்பிடுங்களேன், பாஸ்டர். ನನ್ನನ್ನು ಕರೀರಿ ಪಾಸ್ಟರ್. பாஸ்டர் அப்படி சொல்றீங்கல்ல? ಪಾಸ್ಟರ್ ಅಂತ ಕರೀತೀರಲ್ಲ? என்ன ஆண்டவர்னு சொல்றீங்கல்ல? ನನ್ನನ್ನು ದೇವರೇ ಅಂತ நீங்க ಹೇಳ್ತೀರಲ್ಲ? சொல்றதெல்லாம் சரிதான். ನೀವು ಹೇಳುದಲ್ಲ ಸರಿನೇ. ஆண்டவரும் போதகரமா இருக்கிற நானே உங்கள் கால்களை கழுவினேனே. ದೇವರು போதகராಗಿರ ನಾನೇ ನಿಮ್ಮ ಪಾದಗಳನ್ನು ತೊಳೆದಿದ್ದೇನೆ. நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். கரங்களை தட்ட மாட்டீங்களா? ಕಾಲು ಇನ್ನೊಬ್ಬರು ತೊಳೆಯಬೇಕಾಗಿದೆ. நீங்களும் ஒருத்தருடைய காலை நீங்க என்ன பண்ணுங்க? ನೀವು ಇನ್ನೊಬ್ಬರ ಕಾಲನ್ನು நான் உங்களுக்கு செய்தது போல ನಾನು ಯಾವ ರೀತಿ ನಿಮಗೆ நீங்கள் செய்யும்படி ನೀವು ಮಾಡಬೇಕೆಂದು உங்களுக்கு ஒரு மாதிரியை காண்பித்தேன். ನಿಮಗೆ ಒಂದು ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸಿದ್ದೇನೆ. அப்புறம் சொல்றாரு, ಹಾಗೆ மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ನಾನು ಇದನ್ನು ನಿಮಗೆ நிஜமாகி நிஜமாகி ನಿಜವಾಗಿ ನಿಜವಾಗಿ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. ಈ ಯಜಮಾನನು ಸೇವಕನಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡವನಲ್ಲ. பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவர் அல்ல. அனுப்பினவரிலும் பெரியவர் அல்ல. ಕಳಿಸಿದವನಿಗಿಂತ ದೊಡ್ಡವನಲ್ಲ. நீங்க அறிந்திருக்கிறீங்க, ನೀವು ಅದನ್ನು ತಿಳಿದಿದ್ದೀರಾ? அப்படிதானே? ಆ ರೀತಿ ಅಲ್ಲವಾ? நான் சொல்றதை செய்யுங்க. ಹಾಗಾದ್ರೆ ನಾನು ಹೇಳುವುದನ್ನು ಮಾಡಿ. நான் ஊழியக்காரன் உண்மைதான், ನಾನು பாஸ்டர் உண்மைதான், ಪಾಸ್ಟರ್ ನಿಜವೇ, ஆண்டவர் உண்மைதான், ನಾನು ದೇವರು, நான் ரெவரண்ட் உண்மைதான், ನಾನು ರೆವರೆಂಟ್ பிஷப் உண்மைதான், ನಾನು ಬಿಷಪ್ ನಿಜವೇ. ஆனா ಆದರೆ நான் கால்களை கழுவின அல்லவா? ನಾನು ಪಾದಗಳನ್ನು ತೊಳೆದೆ ಅಲ್ಲವಾ? நீங்களும் அதை செய்யுங்க. ನೀವು ಅದನ್ನು ಮಾಡಬೇಕು. ஒருத்தருக்கு ஊழியம் செய்வது எனக்கு பிளஷர்.
ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ನಾವು ಸೇವೆ ಮಾಡೋದು ಅದು ನನಗೆ ಸಂತೋಷ, அது என்னுடைய பிளஷரா இருக்கு. ಅದು ನನ್ನ ಸಂತೋಷವಾಗಿದೆ. அது வந்து நம்ம கடினமா எடுத்துக்க கூடாது. ಅದು ಅದನ್ನು ನಾವು ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಾರದು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தாராளமா செய்யுங்க. ಧಾರಾಳವಾಗಿ ಮಾಡಿ. குறைஞ்சு போக மாட்டோம். ನೀವು ಯಾವ ಕೊರತೆ ಆಗೋದಿಲ್ಲ. எவ்வளவு உங்களை இறக்க முடியுமோ, எவ்வளவு உங்களை தாழ்த்த முடியுமோ, எவ்வளவு உங்களை பணிய வைக்க முடியுமோ பணிய வைங்க. ಎಷ್ಟು ನಿಮ್ಮನ್ನೇ ನೀವು ತಗ್ಗಿಸಬಹುದು ಅಷ್ಟಕ್ಕೆ ನೀವು ಅಷ್ಟ ಮಟ್ಟಿಗೆ ನೀವು ತಗ್ಗಿಸಿ. நீங்க யாருக்கு செய்றீங்களோ அவங்களுக்கு திரும்ப உங்களுக்கு செய்யறாங்களோ, நன்மையை நினைக்கிறாங்களோ, நன்றியை நினைக்கிறாங்களோ, அதெல்லாம் வேண்டாம். ಯಾರು ನೀವು ಯಾರಿಗೆ ಮಾಡಿದರೋ ಅವರು ನಿಮಗೆ ತಿರುಗಿ ಮಾಡುತ್ತಾರೋ ಇಲ್ಲವೋ. பேதுரு நினைக்கல, ಪೇತ್ರನು ನೆನೆಸಲಿಲ್ಲ, யூதாஸ் நினைக்கல, ಯೂದಾಸನು ನೆನಲಿಲ್ಲ. அவருக்கு தெரியும், ಆದರೂ ಗೊತ್ತು, அவர் ಮುನ್ಕೂಟಿಯೇ சொல்றாரு. ಮುಂದೆನೇ ಹೇಳುತ್ತಾರೆ ஆனாலும் ಆದರೂ கால்களை கழுவிட்டார். ಆದರೂ ಅವರ ಪಾದಗಳನ್ನು ತೊಳೆದರು. என்ன உயர்ந்த குணாதிசயம் இந்த இயேசு. ದೇವರಾಗಿದ್ದಾರೆ ನೋಡಿ. கரங்களை தட்டி அப்பா நாமத்தை ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಯೇಸುವಿನ ನಾಮವನ್ನು ಸ್ತೋತ್ರಿಸೋಣ. அப்ப நம்ம சொல்றோம், ಆ ರೀತಿ ಆದ್ರೆ இவ்வளவு நேரம் காட்டு கட்டு கத்துனியப்பா, ಇಷ್ಟು ಹೊತ್ತು ನೀನು இதெல்லாம் செஞ்ச எனக்கு என்ன பயனு? ಇದೆಲ್ಲ ಮಾಡಿದರೆ ನನಗೇನು ಪ್ರಯೋಜನ? கேக்குற கேள்வி நியாயம்தான். ಈ ಕೇಳುವ ಪ್ರಶ್ನೆ ನ್ಯಾಯವೇ? கேக்குற கேள்வி நியாயம்தான். ಕೇಳುವ ಪ್ರಶ್ನೆ ನ್ಯಾಯವೇ? ஆனா ஆண்டவர் அதற்கும் வார்த்தை வைத்திருக்கிறார். ಆದರೆ ದೇವರು ಅದಕ್ಕೂ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು அவர் ಹೇಳುತ್ತಾನೆ. சொல்றாரு, ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ உங்கள் கிரியையையும் ನಿಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳು நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் ನೀವು ಪರಿಶುದ್ಧ ಉಳ್ಳವರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡಿದರಿಂದ செய்து வருகிறதினாலும் ಕೆಲಸ ಬರುತ್ತಿದ್ದ தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை, ತಮ್ಮ ನಾಮಕ್ಕೆ ಅದು ತೋರಿಸುವ ಕಾರ್ಯ, ಪ್ರಯಾಸವನ್ನು ತೋರಿಸುವ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. வசனம் எபிரேயர் 6:10 ಎಬ್ರಿಯರ 6:10 அன்புள்ள பிரயாசத்தையும் ಅದು ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ಪ್ರಯಾಸವಾಗಿ மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ள தேவன் அல்லவே. ಅದನ್ನು ಮರೆತು ಬಿಡಲು ದೇವರು ಅನ್ಯಾಯವುಳ್ಳ ದೇವರಲ್ಲ. நான் மற்றவங்களுக்கு ஊழியம் செய்றேன், ನಾನು ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ மற்றவங்களுக்கு வேலை செய்றேன், ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಕೆಲಸ என்னை எவ்வளவு தாழ்த்த முடியுமே தாழ்த்துறேன். ನನ್ನನ್ನು ಎಷ್ಟು ತಗ್ಗಿಸಲೋ ನಾನು அதை ತಗ್ಗಿಸುತ್ತೇನೆ. செஞ்சு கொள்ளுகிற மனுஷன் பார்க்க மாட்டான், யோசிக்க மாட்டான், நன்றியை மறந்துடலாம். ಆ ಮನುಷ್ಯನು ಅದನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ, ಅದನ್ನು ಮರೆತು ಬಿಡುತ್ತಾನೆ. ஆனால் உங்களுக்குள் இருக்கிறார்ல ஒரு தேவன், ಆದರೆ ನಿಮ್ಮೊಳಗೆ அந்த தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ಎಲ್ಲವನ್ನು ನೋಡುವರಾಗಿದ್ದಾನೆ. அந்த பிரயாசத்தை மறப்பதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. ವಿಷಯವನ್ನು ಮರೆಯಲು ಆತನು ಅನ್ಯಾಯವುಳ್ಳ ದೇವರಲ್ಲ. அதற்கு தக்க பலனை உங்களுக்கு தருவார். ಅದಕ್ಕೆ ಕೊಡುವ Hallelujah. ಆತನು ಕೊಡುವ ಆತನಾಗಿದ್ದಾನೆ. சொல்லமா, serve like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ನೀವು ಸೇವೆ ಮಾಡಿ. இன்னொரு தடவை சொல்லலாம், serve like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ನೀವು ಸೇವೆ ಮಾಡಿ. கடைசியா சொல்லலாம், எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஆன்லைன்ல இருக்கிறவங்க சொல்றீங்களா? ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಹೇಳೋಣ, serve like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ನೀವು ಸೇವೆ ಮಾಡಿ. நீங்க கேட்டுட்டு இருக்கிறவங்க வீட்ல போய் நீங்க ஆன்லைன்ல இந்த வார்த்தையை அப்படியே உங்க கமெண்ட்ல போடுங்க, serve like Jesus. ಇದನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವವರು ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಹಾಕಿ ಯೇಸುವಿನಂತೆ ಸೇವೆ ಮಾಡಿ ಅಂತ இந்த வார்த்தையை அதை கற்றுக்கொள்ளட்டும். ಇದನ್ನು ನೋಡಿ ಯಾರಾದರೂ ಬೇರೊಬ್ಬರು ಕಲಿತುಕೊಳ್ಳಲಿ. சொல்லமா, serve like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ಸೇವೆ ಮಾಡಿ. அவரை போல ஹார்ட் இருந்துட்டோம், ಆತನಂತ ಹೃದಯ ಇರಲಿ நம்ம ನಮಗೆ. ஒப்பு கொடுக்கலாம்.